மனிதனும் சுற்றுச்சூழலும், men and environment. நேற்று என்ன பார்த்தோம்? பயோஸ்பியர் பார்த்தோம். அதுலேயே நிறைய விஷயம் பேசியிருப்போம். எக்கோசிஸ்டம், பயோம்ஸ், அதெல்லாம். அப்புறம் என்விரான்மெண்ட், அதெல்லாம். நமக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? தாவரமா? நம்மளை சுற்றியில் உள்ளதுலேருந்து, இயற்கையிலேருந்து தான் கிடைக்குது. கரெக்டாக? இப்போ எவ்வளோ கோடி பேர் இருக்கலாம் மக்கள் நம்ம பூமியில்? 50 கோடி பேர் தான் கெப்பாசிட்டி. ஆனால் எத்தனை கோடி பேர் இருக்கும்? 800 கோடி பேர் இருக்கும். பெரிய பிரச்சனை. அப்போ நமக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடத்தை எங்கேருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம்? பூமியிலேருந்து. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது இல்லாமல் வளிமண்டலத்தை என்ன பண்ணுறோம்? நிறையா கழிவுகளை வளிமண்டலத்தில், மண்ணில், தண்ணியெல்லாம் விட்டுறோம். அது இந்த மனுஷன் கண்டுபிடிச்சான் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் பாலிமர்ஸ்ன்னு பார்த்துருப்போம். கெமிஸ்ட்ரியில் பிளாஸ்டிக்கு, நைலானு, அதெல்லாம் எங்கே போடுறோம்? மண்ணெல்லாம் தண்ணியில் போட்டுடுறோம். அதெல்லாம் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோப்ஸ் இல்லை. அது பெரிய குப்பையாக இருக்குது பூமியில். சரியா? அந்த மாதிரி. அப்போ தண்ணி, வளிமண்டலம், மண் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? நம்ம மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்? ஓவர் பாப்புலேஷன். ரைட், பார்ப்போம் இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்ட்டு. 9th யூனிட் 6 men and environment, மனிதனும் சுற்றுச்சூழலும். புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து என்விரான்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சாமா, என்விரான்மெண்ட். அதெல்லாம் கேட்க மாட்டான், இருந்தாலும் காதில் கேட்டு வச்சுக்கோங்க. என்விரான்னா சுற்றுப்புறம். ஏன்னா தாய்மொழியில் எங்களுக்கு பார்த்தோன்னே புரியுது. அப்புறம் என்ன அதில் வேறு இன்னொரு மொழியை போய் படிச்சுக்கிட்டு. சரியா? நேற்றே பார்த்தோம். சுற்றுச்சூழல் 2 இருக்குது. உயிர் உள்ளது, உயிரற்றது 2 இருக்குது. மராஞ்செடி, குளம், கொடி, விலங்குலாம் என்னது? உயிர் உள்ளது. வளிமண்டலம், மண், லித்தோஸ்பியரு, ஹைட்ரோஸ்பியர் எல்லாம் இது உயிரற்றது. மனிதனும் சுற்றுச்சூழலும். ஆதிகால மனிதர்கள் சீக்கிரம் ஆதிகால மனிதர்கள் தங்களது உணவு, உடை, இருப்பிட தேவைக்கு இயற்கையை சார்ந்திருந்தனர். மனிதன் தன் நிமிர்ந்த நிலை, கைகள் மற்றும் அறிவு கூர்மை செயல்பாடுகளால் பிற உயிரினங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி ஒரு உயர் நிலையை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். ஆதிக்கம் செலுத்துறது, கருவி இதெல்லாம் தயாரிக்கிறது, வேட்டையாடுறது. சரியா? ரைட். பழைய கற்காலத்திலிருந்து புதிய கற்காலம் வரை சக்கரம், நெருப்பு, ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். வேளாண் முறைகள், குடியிருப்புகள் போன்றவற்றை கண்டுபிடித்தான். பழைய கற்காலத்தில் புதிய கற்காலத்துக்குள்ளே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். சரியா? அடுத்தது புதிய கற்காலத்துலாம் என்ன பண்ணியிருப்பான்? விவசாயம் கண்டுபிடிச்சிருப்பான். விவசாயத்துக்கு என்ன பண்ணியிருப்பான்? விவசாயம் செஞ்சு உபரி தானியங்களை சேமித்து வைக்க பானை தயாரிக்க சக்கரம் கண்டுபிடிப்பான். பார்த்தோமா அந்த விஷயம்லாம். நெருப்பு பழைய கற்காலத்திலேயே கண்டுபிடிச்சிருப்பான், சிக்கிமுக்கு கல்லை வச்சு. அதெல்லாம் அப்புறம் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சோன்னே என்னாச்சு? அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி உழுகிறதுக்கு இதுக்கெல்லாம் கருவிகள். அதுக்கப்புறம் விவசாயம் செய்யும் பொழுது விவசாய நிலத்தை சுற்றி அவன் வாழணும். அதுக்கு முன்னாடி குகையில், மலையில் அங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். நிலையான வாழ்க்கை வந்ததுக்கப்புறம் வீடு வேணும். ஸோ குடியிருப்புலாம் அமைக்கிறான். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், அதை சொல்கிறாங்க. மேலும் தனது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கொள்ள உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கினான். அடுத்தடுத்து புதுசாக கண்டுபிடிக்கிறான். நவீன காலத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தினால் தன் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக தன் சுற்றுச்சூழலை மாற்றி அமைத்தான். மாற்றி அமைச்சிட்டோமா எல்லாத்தையும்? அப்புறம் காங்கிரீட் பில்டிங்கு எல்லாம், புதுசாக கால்வாய் வெட்டுறது, காட்டழித்து அங்கே விவசாய நிலம் உருவாக்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை செய்கிறோம்.
இதன் காரணமாக இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு வருகின்றன. அதே மாதிரி மண்ணிலேருந்து பெட்ரோலியத்தை வெட்டி எடுக்கிறான். அதை பயன்படுத்துகிறதுனால என்ன ஆகுது? க்ரீன் ஹவுஸ் கேஸ், பசுங்குடில் வாயுக்கள் வெளியே வருது. அப்புறம் அமிலமலைக்கான காரணமான வாயுக்கள் வெளியே வருது. அதனால் என்ன ஆகுது? குளோபல் வார்மிங் உருவாகுது. இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? கிபி 1772 1972 ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறிவிக்கப்பட்டது. அதாவது இயற்கைக்கான சுற்றுச்சூழல் மாநாடு நடத்துகிறாங்க. சரியா? இங்கே பாருங்க, யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க? அறிவிக்கிறாங்க. 72 நிறைய கண்டுபிடிப்பு இல்லை, ஏகப்பட்டது. ரியோடி ஜெனிரோ நகரில் 1992 நடைபெற்ற புவி உச்சி மாநாடு. இதே மாநாடு தான் அது. அதை புவி உச்சி மாநாடுன்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய விஷயத்தை பேசியிருப்பாங்க. புவி உச்சி மாநாடு ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என்று அழைக்கப்பட்டது. புவி உச்சி மாநாடு இங்கிலீஷில் த எர்த் சம்மிட்னா மாநாடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. புவி மாநாடு ஆக்சுவலாக ஃபார்மலி நோனஸ் இதை தான். அது எந்த வருஷம் நடக்குது? 1992. எந்த இயர்னு கேட்பாங்க. சுற்றுச்சூழலுடைய வகைகள்: இயற்கை சுற்றுச்சூழல், மனித சுற்றுச்சூழல், மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல். இயற்கை நீர், காற்று, வளிமண்டலம், நிலம், உயிரினம், அதெல்லாம் சரியா? மனித சுற்றுச்சூழல் தனிநபர், குடும்பம், சமூகம், மதம், இதெல்லாம் மனித சுற்றுச்சூழல். அடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்டவை: கட்டடம், பார்க்கு, பாலம், சாலை, தொழிற்சாலை, நினைவு சின்னங்கள், இதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது? மனிதனால். கேட்பாங்க, இதிலேருந்து ஒரு 3 கொடுத்துட்டு இதில் வித்தியாசமான ஒன்று எடு அப்படின்னு கேட்பாங்க. சரியா? பார்த்து வச்சுக்க. இயற்கை சுற்றுச்சூழல் அதான் இயற்கை. நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயுக்கோளம், உயிர்கோளம். அடுத்து மனித சுற்றுச்சூழல், மனிதன் உருவாக்குனது. குடும்பம், தனி மனிதனுவன் சேர்ந்தா குடும்பம், தொழில், சமூகம், எல்லாமே என்னது? மனித சுற்றுச்சூழல். கல்வி, மதம், பொருளாதாரம் எல்லாமே எதில் வந்துடும்? மனித சுற்றுச்சூழலில் வந்துடும். மனிதனால் உருவாக்கப்பட்டது. இதுதான் பெரிய டேஞ்சர் இருக்கிறதுலே. மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல், மேன் மேடு என்விரான்மெண்ட். தன் வாழ்க்கையை எளிதாகவும் எளிமையாகவும் அமைத்து கொள்ள உருவாக்கப்பட்டது. கட்டடம், வீடெல்லாம் கட்டியிருக்கோமா? போக்குவரத்து, பூங்கா, தொழிற்சாலை, நினைவு சின்னம், இந்த மாதிரி ஏகப்பட்டது. மனிதன் மக்கள் தொகை பரவல், வளங்கள் இருப்பு. எவ்வளோ வளம் இருக்குது? இங்கிலீஷில் ரிசோர்ஸ். வளம்னா என்ன சார்? மனிதனுக்கு பயன்படக்கூடிய எல்லாமே வளம் தான். சரியா? ரைட். தொழில் வளர்ச்சி, டெக்னாலஜி டெவலப்மெண்ட். மக்கள் தொகை பெருக்கும். ஏன் சார் மக்கள் தொகை பெருகுச்சு? இந்த இயர் வரும், அதோட நான் பார்த்து சொல்கிறேன் பாருங்க. மக்கள் தொகை, பாப்புலேஷன். பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு மனித இனம் மிக முக்கியமானது. பொருளாதாரம்னா உணவு, உடை, அதெல்லாம். சமூக வளர்ச்சினா எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக வாழ்கிறது. பாப்புலேஷன் என்ற சொல் லத்தீன்லேருந்து வந்ததாமா. பாப்புலஸ் அப்படின்ற வார்த்தையில் மக்கள். பாப்புலஸ்னால் மக்கள். இந்த இங்கிலீஷ் வார்த்தை எல்லாமே எங்கேருந்து தான் வந்திருக்கும்? லத்தீனு, கிரேக்கு, இங்கே தான் மேக்ஸிமம் வந்திருக்கும். அப்புறம் மற்ற எல்லா மொழியிலேருந்து வந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மக்கள் தான் என்னது? மொத்த மக்களினோட எண்ணிக்கை தான் மக்கள் தொகை, பாப்புலேஷன். டெமோகிராஃபி அப்படிம்பாங்க, மக்கள் தொகையியல். டெமோனா மக்கள்னு அர்த்தம். டெமோகிராஃபி அப்படின்னாக்கா ஒரு நாட்டில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அதில் ஏஜ் வைஸ் பிரிப்பாங்க. இளைஞர்கள், குழந்தைகள், முதியவர்கள் எத்தனை, கல்வி அறிவு வச்சு பிரிக்கலாம். என்ன வேலையில் இருக்கிறாங்க, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு,
மூன்றாம் பாலினத்தினர் எவ்வளவு, இந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்குறது. அதுக்கு பேர் தானே இது மக்கள் தொகையியல். டெமோஸ் அப்படின்னா மக்கள் என்று, கிராஃப் என்றால் கணக்கிடுதல். புள்ளியியல் முறையில் மக்கள் தொகையை கணக்கிடுதல். புள்ளியியல் முறைன்னா புரியுதில்ல, டோட்டலாக எவ்வளோ பாப்புலேஷன், ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, எந்தெந்த மொழி பேசுகிறவங்க எவ்வளவு, ஏஜ் கேட்டகரி, கல்வி அறிவு பெற்றவங்க விஷயம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயமா என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். பாப்புலேஷன் க்ரோத், போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா, அதான் பாப்புலேஷன் க்ரோத், வளர்ச்சி. இன்க்ரீஸ் ஆகிருந்தால் பாசிட்டிவ் க்ரோத்து, சரியா? டிக்ரீஸ் ஆகிருந்தால் நெகட்டிவ் க்ரோத். டிக்ரீஸ் ஆகுமா சார் பாப்புலேஷன் ஒரு நாட்டில்? ஆகுது. இந்த வருஷம் 1000 பேர் பிறகுறாங்க ஒரு நாட்டில், சரியா? 1100 பேர் இறந்தாங்க அப்படின்னா அவங்க பாப்புலேஷனு குறைஞ்சி போயிடும். ரஷ்யாவெலாம் அப்படி தான் போயிட்டுருக்கு, நெகட்டிவில். ரஷ்யா, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட்லாம் அப்படி தான். நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட்லாம் குழந்தைய பற்றிட்டு எதுக்கடா ஆளை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறானுங்க. ரஷ்யாவில் குளிர் பிரதேசம், இதுவும் குளிர் பிரதேசம் தான், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட்லாம். அங்கெல்லாம் நெகட்டிவில் போகுது. அதனால தான் ரஷ்யாவில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை நிறைய பெற்றுக்கிட்டாக்க வீரத்தாய் பட்டம் கொடுத்து ஒவ்வொரு குழந்தையும் கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணுறான். ஆனால் உலகத்திலே பெரிய நிலப்பரப்பு இது ரஷ்யா. பட் அந்த வளங்களை என்ன பண்ணணும், எடுத்து பயன்படுத்தணும்ல, அதுக்கு ஆட்கள் மக்கள் தொகை இல்லை. சரி, அதான் சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பையே மக்கள் தொகை வளர்ச்சி. பொதுவாக மக்கள் தொகை வளர்ச்சியான சீராக அதிகரித்து கொண்டிருக்கும். ஆனால் தொழில் புரட்சியின் போது மிக அதிகமாக அதிகரித்தது. தொழில் புரட்சி இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலீஷில். இந்த யூரோப்பியன்ஸ் போயிட்டு மெயினாக பிரிட்டன்காரன் உலக நாடுகள்லாம் அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவான். அங்கேருந்து ரா மெட்டீரியல் எடுத்து அவன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவான். அங்கே போய் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி எல்லா நாட்டிலையும் போய் விற்பான். ஆனால் சின்ன நாடு அது, மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இவ்வளோ பெருசு தான் பிரிட்டன். நம்ம நாடு எவ்வளோ பெருசு? நம்ம நாடு மட்டும் இல்லை, இது நம்ம நாடு. நிறைய நாடுகள் அவன் கண்ட்ரோலில் தான் இருந்தது. இங்கே எல்லாம் ஏகப்பட்ட இந்த பக்கம் எல்லாம் அவன் கண்ட்ரோலில் தான் இருந்தது. இங்கேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போவான், ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி எல்லா ஊர்லேயும் கொண்டு போய் வைப்பான். அதேமாதிரி இங்கேயும் கொஞ்சம் நாடுகள். அப்போ அங்கே ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு அங்கே தொழிலாளர் கிடைக்கல. அப்போ மனுஷன் இல்லாமல் பொருளை உற்பத்தி செய்யணும். அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இது இயந்திரங்கள். ஸோ பொருள் உற்பத்தியில் இயந்திரங்கள் பயன்பாட்டு மூலிமா உற்பத்தியை பெருக்கணும். அதுக்கு பேர் தான் அது தொழில் புரட்சி. தொழில் புரட்சி முதல்ல எங்கே உருவாகுது? பிரிட்டனில், இங்கிலாந்தில். 18ஆம் நூற்றாண்டில் தான் உருவாகும். தொழில் புரட்சி எப்போ உருவாகுது? 18ஆம் நூற்றாண்டில். எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. முதல்ல தொழில் புரட்சி உருவான நாடு இது. தொழில் புரட்சினா என்ன? இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தி பெருக்கிறது. தொழில் புரட்சி எந்த துறையில் முதல்ல வந்துச்சு இயந்திரங்களை பயன்படுத்தினானாக்கா? நெசவு தொழிலில். முதல்ல பருத்தியை தான் கொண்டு போய் உற்பத்தி செஞ்சு எல்லா நாட்டுக்கும் கொண்டு போவோம். ஒவ்வொன்றும் கேள்வி, எல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது, இதனால் என்ன ஆகுது? உற்பத்தி பெருகுது பயங்கரமாக. மக்கள் தொகை வளர்ச்சி என்பது உற்பத்தி பெருகுறதுனால என்னாச்சு? மக்கள் தொகை பெருகு. அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருகிருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவான்? அறிவியலை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிப்பாங்க, சரியா? அப்புறம் ஆன்டிபயாட்டிக்கு, வேக்சின் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ரசாயன உரம் தயாரிக்கிறானுங்க, பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறான். ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தயாரிச்சாலும் உற்பத்தி, உணவு உற்பத்தி பெருகுது, சரியா? உணவு உற்பத்தி பெருகுனா பாப்புலேஷன் அதிகமாகும். இந்த வேக்சினு, ஆன்டிபயாட்டிக்லாம் தயாரித்ததுனால சாகரம் எண்ணிக்கை குறையுது. முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு திடீர்னு மலேரியா வந்துச்சுன்னா அந்த ஊரில் எல்லாம் காலி ஆகிடுவான். 500 பேர் இருந்தால் 200 பேர் அவுட்டு. இப்போ அதில் ஒரு நோயே கிடையாது. இந்த 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ இறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சு, பிறப்பு விகிதம் அதிகமாக அப்படியே மெயின்டைன் ஆகுது. அதனால தான் பாப்புலேஷன் கிருன்னு இயர் பார்ப்போம் பாருங்கள். 1800க்கு அப்புறம் தான் கிடுன்னு 1700 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். தொழில் புரட்சியும் ஒரு காரணம். சரி.
மக்கள் தொகை வளர்ச்சி என்பது பாப்புலேஷன் குரோத், பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்த் ரேட் அண்டு டெத் ரேட். ஓகேவா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பார்ப்போம். 1000 பேர்த்துக்கு எத்தனை குழந்தை பிறக்குது ஒரு வருஷத்தில், அதான் பிறப்பு விகிதம். அதேமாதிரி 1000 பேர்த்துக்கு எத்தனை பேர் சாகுறாங்க, அதான் இறப்பு விகிதம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது வளர்ச்சி விகிதம். அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். 1000 பேர்னா சார் அடல்ட்டா, கல்யாணம் ஆனவங்களா அப்படிலாம் இல்லை, மொத்தமாக 1000 பேர் இருக்கிற மாதிரி கணக்கில் எடுத்து பண்ணுவாங்க. பாப்புலேஷன் சென்சஸ் முதல்ல எங்கே நடத்தினாங்க? அஞ்சு அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாப்புலேஷன் சென்சஸ் நடத்துகிறாங்க. உலகத்தில் முதல் பாப்புலேஷன் சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்தியாவில் யார் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கணும்? ஒன்றிய அரசாங்கமா மாநில அரசாங்கமா? ஒன்றிய அரசாங்கம். அதெல்லாம் தெரிஞ்சே இங்கே ஒருத்தன் கூவி பொய்யா சொல்லிட்டு தர்றான். ஒருத்தன் கூவி பொய்யா சொல்லிட்டு இருக்கிறான். எப்படியாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. ஆமாம். பாபிலோன்னா ஈராக். ஈராக் இருக்கு இல்லையா, இங்கே தான், இந்த இடத்துல. அதுதான் மேப்பை ஃபுல்லாக மனசில் வச்சு பாருங்கள். அங்கே தான் முதல் மக்கள் தொகை காணப்படுது. 3800 கிமு 3800. நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கு முதல் நடத்திய நாடு டென்மார்க். அது ஒரு குட்டி நாடு, அந்த இடத்துல வரும். மேப்பை ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். பால் உற்பத்தி உற்பத்தியில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு. உற்பத்தி திறன், ஒரு மாட்டில் கறக்கக்கூடிய பாலோட அளவு, அது அவன் அதிகம், டென்மார்க். இத்தனையும் அவன் பெரிய எந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது நம்ம ஒரு மாதிரி. மாடு மேய்க்கிறது தான் அவன் முக்கியமான தொழிலே. மாடு மேய்க்கிறது, பன்னி வளர்க்குறது. சரியா? அவ்வளோதான். அவன் நாட்டு தேவைக்கு மட்டும் கோதுமை பார்லி போட்டுக்குவான். எக்ஸ்போர்ட் எல்லாமே அந்த பால் வருதில்ல, மாட்டுப்பால், அதிலேருந்து ஃபேட் எடுத்து கொழுப்பு, பட்ரு, வெண்ணெய், அப்புறம் மில்க் ப்ராடக்ட்லாம் தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அவ்வளோதான். அப்புறம் நேற்றே சொல்லியிருப்பேன், ஃபேட் எடுத்தது போக மிச்ச பால் இருக்குல்ல, அது நம்ம ஜீரணிக்க முடியாது, நம்ம உடம்பு அடல்ட்டு. அதை அந்த விவசாயிகள்கிட்டே கொடுத்துருவான். அந்த விவசாயி கொண்டுட்டு போய் பன்னிக்கு ஊற்றுவான். பன்னி சாப்பிட்டு கொழுப்பு ஏறும். அந்த பன்னி வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவான். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே, அதாவது மிதவெப்ப மண்டலம் பார்த்தோம்ல, அங்கே குளிர் பிரதேசம். ஸோ ஃபேட் அதிகமாக உள்ள பொருளை சாப்பிடணும். மாட்டு இறைச்சியில் என்ன இருக்கும்? ஃபேட், அந்த வாரில் கொழுப்பு, அது அப்புறம் பாலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் அவனோட உற்பத்தி. உலகத்திலே வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் அவனும் ஒருத்தன். அப்போ எந்த தொழில் செய்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. சரியா? இந்தியாவில் 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. பட் இது ப்ராப்பராக இருக்காது, ஹிஸ்ட்ரியில் படிக்க பார்ப்போம். சயின்டிஃபிக்காக எடுத்த முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. சரியா? அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் 1891, 2001, சாரி 1901, 1911 இப்படி எடுத்துகிட்டே இருப்பாங்க. 1941 எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேர்ல்டு வார் மாதிரி தான் சூழ்நிலை. நடக்கலை, இப்போ 21 நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. சரியா? ரைட். கேட்பாங்க, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுன்னு கேட்பாங்க. அப்படின்னா இதுதான் முதல் அறிவியல் பூர்வமான மக்கள் தொகை கணக்கெடுப்புனா அது 1881. இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்கன்னு கேட்பாங்க. எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை? 10 ஆண்டுக்கு ஒரு முறை. உலகத்தில் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய நாடு எதுன்னு கேட்பாங்க. நவீன காலத்தில், நான் பண்டைய காலத்தில் கேட்குறேன், பாபிலோன் தான் ஃபஸ்ட்டு. நவீன காலத்தில் டென்மார்க். இயர் போடலையா? இயர் போடல. பொதுவாக மக்கள் தொகை எப்போதும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் சில சமயங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி குறையும். பஞ்சம், நிலச்சரிவு. பஞ்சம்னா அர்த்தம் இங்கிலீஷில் ட்ராட், மழை பெய்யாமல் போய்த்திருச்சு. அப்போ உணவு பற்றாக்குறை ஏற்படும், வறட்சி.
பஞ்சம். ஃபெமைன் இங்கிலீஷில் பஞ்சத்துக்கு. வறட்சினா மழை பெய்யாமல் போகிறது, ட்ராட். அது மூலிமா என்ன ஆகும்? பஞ்சம் வந்துடும். புவி அதிர்ச்சி, ஆழி பேரலை, அதான் சுனாமி பார்த்தோம்ல, அது. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் மனிதனால் ஏற்படக்கூடிய சீற்றங்கள். அங்கே இது இருக்கா, எங்கே உக்ரைனில் சண்டை நடக்குதா, அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை போய் கொண்டு கூச்சிட்டு இருக்கிறானுங்க இந்த திருட்டு பசங்க. சரியா? ஆமாம். அதனால் என்ன ஆகும்? பாப்புலேஷன் அந்த ஒரு வருஷத்துக்கு 50,000 பேர், நமக்கு தெரிஞ்ச 50,000 பேரை கொண்டிருக்கானுங்க பாலஸ்தீனத்தில் மட்டும். எப்பயுமே கம்மியாக தான் காட்டுவாங்க, 1,00,000 பேருக்கு மேலே கொண்டிருப்பானுங்க. சேஞ்ச் இன் பாப்புலேஷன் அல்லது பாப்புலேஷன் சேஞ்ச், மக்கள் தொகையில் மாற்றம். மக்களின் எண்ணிக்கை ஓரிடத்தில் வளர்ச்சி அதிகரிப்பு அல்லது குறைவை குறிப்பது. ரெண்டுமே நடக்கலாம். இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். போன தடவை 10,000 பேர் இருந்திருப்பான், இந்த வருஷம் 11,000 பேர் இருந்திருக்கலாம், அல்லது 9,000 பேர் இருக்கலாம். இது ரெண்டுமே என்ன சொல்லலாம்? சேஞ்ச் இன் பாப்புலேஷன். இது பிறப்பு, இறப்பு மற்றும் மக்கள் இடப்பெயர்வு ஆகியவற்றினால் தீர்மானிக்கப்படுது. டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி, அல்லது மைக்ரேஷன். இங்கிலீஷில் இடப்பெயர்ச்சிக்கு மைக்ரேஷன். இப்போ உக்ரைன்லேருந்து நிறையா பாப்புலேஷன் வெளியில் ஏறிட்டாங்களா, அது எமிக்ரேஷன். அங்கேருந்து வெளியேறின மக்கள் ஃப்ரான்ஸுக்கோ இங்கிலாந்துக்கோ போயிருப்பாங்க, அதுக்கு பேர் இமிக்ரேஷன். இன்கிரேஷன். மைக்ரேஷன்னா இடப்பெயர்ச்சி, இமிக்ரேஷன்னா மக்கள் உள்ளே வராங்கன்னு அர்த்தம். அந்த நாட்டை விட்டு மக்கள் வெளியில் போனால் எமிக்ரேஷன், அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ பிறப்பு, இறப்பு, அப்புறம் இடப்பெயர்ச்சி, இது 3 தான் தீர்மானிக்குது. இது பாருங்கள், டோட்டலாக 1650 17ஆம் நூற்றாண்டில் பாப்புலேஷன் எவ்வளோ? வேர்ல்டு பாப்புலேஷன் வெறும் 500 மில்லியன். எத்தனை கோடி? 50 கோடி. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 350 வருஷம் ஆயிருக்கு. 350 வருஷத்தில் எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டோம் பாருங்கள். பூமி உருவாகி, மனிதன் உருவாகி, அதிலிருந்து 1600 வரைக்குமே அவ்வளோ மக்கள் தான். 1650 வரைக்குமே. இந்த 300 வருஷத்தில் தான் மாற்றம். இந்த காலகட்டத்தில் யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுவான்? எல்லா நாட்டையும் போய் பிடிப்பான். தொழில் புரட்சி உருவாகுது, அறிவியல் வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி எல்லாம் நடக்கும். இந்த 1650லேருந்து இப்போ 2000 வரைக்கும் 350 வருஷத்தில். அப்படியே அடுத்த 200 வருஷத்தில் எவ்வளோ ஆயிருக்கு? டபுள் ஆகிருக்கு. 1650லேருந்து 1850க்குள்ளே என்ன இருக்குது? டபுள் ஆகிருக்கு. அப்போ தான் 100 கோடி டச் ஆகிருக்கு. 2025 8 பில்லியனாக மாறிடும். 8 பில்லியன்னா எவ்வளோ? 800 கோடி பேர் ஆயிடுச்சு. 800 இப்போ ஆயிடுச்சு. 800 பில்லியன் தொட்டுருச்சு. அடுத்த 10 வருஷத்தில் 9 பில்லியனாக போயிடும். அடுத்த 10 வருஷத்தில் 800 கோடியா 900 கோடி ஆயிரும்ன்றான். 10 வருஷத்தில் 100 கோடி இன்க்ரீஸ் ஆயிரும்ன்றான். அப்போ என்ன ஆகும்? பூமி தாங்காது, என்னென்னமோ ஆக போகுது. சரி, பிறப்பு அதே பாருங்கள். 200 வருஷம் 1650லேருந்து 1850 50 கோடி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 200 வருஷம் ஆச்சு. அதே எங்கள் 100 கோடி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? வெறும் 25 வருஷம்தான். 25 வருஷம் 100 கோடி இன்க்ரீஸ் ஆகுறோன்றோம். சரியா? சரி, அந்தளவுக்கு என்னாச்சு? டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. பிறப்பு மற்றும் குடியிறக்கம், இமிக்ரேஷன். குடியிறக்கம், வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா இமிக்ரேஷன். நம்ம நாட்டிலேருந்து வெளியேறதுக்கு போனாங்கன்னா குடியேற்றம், எமிக்ரேஷன். இறப்பு மற்றும் குடியேற்றம் காரணமாக மக்கள் தொகை குறையும். இறப்பு, குடியேற்றம் காரணமாக மக்கள் தொகை குறையும். பிறப்பு, குடியிறக்கம், வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்தால் என்ன பாப்புலேஷன் அதிகமாகும். ஃப்ரான்ஸ்லாம் பாருங்கள், பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகும். ஏன்? அங்கே இமிக்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வரவனுங்களாம் தஞ்சம்
வா வான்னு கூப்பிடுவாங்க. அகதியெலாம் நிறைய பேர் ஃப்ரான்ஸுக்கு தான் போவானுங்க. மக்கள் தொகை பரவல். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். பூமி முழுவதும் பாப்புலேஷன் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, சமவெளிகளில் அதிகமாக இருக்கும் பாப்புலேஷன். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுலாம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். சரியா? அப்புறம் வளங்கள் எங்கே நிறையா இருக்கும் அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். வளம் இல்லாத இடத்துல பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டு. எக்ஸ்ட்ரீம்னா பாலைவனம், பயங்கர குளிர் பிரதேசம், அங்கெல்லாம் பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும். துருவப்பகுதியெலாம் பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் பாலைவனம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். சரி, இப்போ உலகத்தில் எங்கெங்கே பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் சீராக கிடையாது. ஒரு இடத்துல அதிகமாக இருப்பாங்க, ஒரு இடத்துல கம்மியாக இருப்பாங்க. இந்த பாப்புலேஷனை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், இந்த ஃபேக்டார்ஸ் அஃபெக்டிங் தி பாப்புலேஷன். இயற்கை காரணிகள், வெப்பநிலை, மழைப்பொழிவு, மண், நிலத்தோற்றம், மலையா சமவெளியா, நீர், இயற்கை தாவரம், கனிம வளங்கள், ஆற்றல் வளங்கள், அவங்க இருப்பு, இது வந்துட்டு தீர்மானிக்கும். இதெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா மக்கள் அங்கே இருப்பாங்க. இதெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா பாப்புலேஷன், அது வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். வரலாற்று காரணிகள், ஆற்றங்கரை நாகரிகங்கள், ரொம்ப காலமாக இப்போ வைகையெல்லாம் இருக்குல்ல, மதுரை, அதெல்லாம் மனிதனை தோன்றதுலேருந்து அங்கே மக்கள் இருந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் ஆராய்ச்சி செய்ய முடியல, தொடர்ந்து மக்கள் இருக்கிறதுனால தோண்டி எடுக்க முடியல. அதுக்கு எடுத்துக்காது தான் பக்கத்தில் உள்ள கீழடியில் நோண்டி பார்க்குறோம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அங்கே மக்கள் நகர வாழ்க்கையை வாழ்ந்துருக்கான் அப்படின்னு தெரியுது. அப்புறம் போர், தொடர் ஆக்கிரமிப்பு. போர் அதிகமாக நடந்துக்கிட்டான்னா அங்கே மக்கள் இருக்க மாட்டான், எஸ்கேப் போயிடுவான், வேறு நாட்டுக்கு போயிடுவான். அதெல்லாம் 14ஆம் நூற்றாண்டில், 14ஆம் நூற்றாண்டுனா இது பிளேக் நோய், கொள்ளை நோய், 30% 60% மக்கள் இறந்து போயிட்டாங்களாம். பிளேக் நோயின்னு ஒன்று வந்துச்சு எலியினால். வெரி குட். சரியா? வரலாற்றில் இந்தியாவில் கூட அது பரவும். அப்போ மும்பை ஏரியாவில் பிடிச்சி எலியெல்லாம் கொள்ளுவானுங்க. உடனே அப்போ இருந்த ஒரு அறிவு ஜீவி திலகரா, ஆமாம், அவர் அறிவு ஜீவிமானுங்க. நம்ம பிள்ளையாரோட வாங்கணும், அதெல்லாம் பிடிச்சி கொள்றானுங்க இவனுங்க, யார், இங்கிலீஷ்காரனுங்க அப்படின்னு மக்களை திரட்டி விட்டான். அறிவு ஜீவிம்பாங்க அந்த எல்லாம். பிளேக் நோய், கொள்ளை நோய்க்கு இங்கிலீஷில் எங்கே, யூரோப்பில் இது நடந்தது. பேண்டமிக்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில், பயாலஜியில் பார்த்துருப்போம். பொருளாதார காணிகள், எதுக்கு எல்லாம் நகரத்தை நோக்கி வராங்க? அங்கே கல்வி வசதி இருக்கும், வேலை வாய்ப்பு வசதி இருக்கும், அதெல்லாம். அப்புறம் ஆடம்பர வசதி, அதுக்காக தான் தேடி சிட்டிக்கு வருவாங்க எல்லாம். வியாபாரம், வணிகம், இந்த வசதிகள்லாம் இருக்கும் பொழுது மக்கள் தொகை அங்கே அதிகமாக இருக்கும். இந்த வசதிலாம் கிராமத்தில் இருக்காது, அதனால் கிராமத்தில் மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். உலக மக்கள் தொகை தினம், ஃபேக்ட் நோட் பண்ணிக்கங்க, ஜூலை 11ஆம் நாள் கொண்டாடப்படுது ஒவ்வொரு வருஷமும். ஆயிரத்தி 1989 கொண்டாடிட்டு வராங்க. யுனைடெட், அதாவது ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அமைப்பு, அவங்க தான் கொண்டாடுறாங்க. யார் இதை கொண்டாடுறாங்கன்னு அனுசரிக்கிறாங்கன்னு கூட கேட்பாங்க. சரியா? யூஎன்டிபி அப்படிப்பாங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அது ஒரு அமைப்பு.
யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? மெயினாக இதை கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுதானது மக்கள் அடர்த்தி, எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. அப்போ அந்த ஊர் அல்லது அந்த நாடு, அந்த மாநிலம், சரியா, அதோட மொத்த நிலப்பரப்பு, ஏரியா அந்த நாட்டோட ஏரியா, டோட்டல் ஏரியா, அதை எதில் போய் டிவைட் பண்ணணும்? டோட்டல் பாப்புலேஷனை கொண்டு போய் மொத்த நிலப்பரப்பை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு தெரியும். உலக மக்கள் அடர்த்தி 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதிக மக்கள் அடர்த்தி பகுதி உலகத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 50க்கு மேற்பட்ட மக்கள் வாழுகிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, வடமேற்கு ஐரோப்பா, வட அமெரிக்கான்னு கிழக்கு பகுதி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது. ஆசியா எதுவாக எதாவது கிழக்கு ஆசியா. கடற்கரை ஓரங்கள் உள்ளே போக போக பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் தெற்கு ஆசியா, இந்தியா, பாகிஸ்தானு, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு, இங்கே இருக்கும் மாலத்தீவு எல்லாம். அப்புறம் கடற்கரை ஓரத்தில் தான் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், போக்குவரத்து வசதி எல்லாம் இருக்கும். அடுத்தது ஐரோப்பாவினுடைய மேற்கு கடற்கரை, மேற்கு ஐரோப்பா, சரியா. வட அமெரிக்காவினுடைய கிழக்கு, இங்கெல்லாம் பாப்புலேஷன் இருக்கிறதுலே அதிகம், மிக அதிகமான மக்கள் தொகை. ஓகேவா. கிழக்கு ஆசியா, தெற்காசியா, வடமேற்கு ஐரோப்பா, வட அமெரிக்காவினுடைய கிழக்கு பகுதி. அடுத்தது மிதமானது, 10லேருந்து 50 பேர் இருந்தாங்கன்னா மிதமான மக்கள் தொகை. மிதவெப்ப மண்டல பகுதியில் உள்ள அங்கோலா, என்னடா இது மிதவெப்ப மண்டல பகுதின்றானுங்க. காங்கோ, நைஜீரியாலாம் எங்கே இருக்குது? அதானே சப்ட்ராபிக்கல். மிதவெப்ப மண்டலம் தப்பாக போட்டு வச்சுருக்கிறான். சப்ட்ராபிக்கலான அது டிராபிக்கலை ஒட்டி இருக்கிறது, அதான் சப்ட்ராபிக்கல், சரியா. மிதவெப்ப மண்டலம் 23 டிகிரி அந்த பக்கம் போயிடும், 23 டிகிரி ஒட்டி இருக்கிறது தான் அது சப்ட்ராபிக்கல். அங்கோலா, காங்கோ, நைஜீரியா, ஜாம்பியா, இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவில். இது எல்லா நாடும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது, சரியா. இந்த ஏரியாவில் வரும், இந்த ஏரியாவில் வரும். நைஜீரியா இங்கெல்லாம் இருக்குது பாருங்க, காங்கோங்கெல்லாம். தப்பாக தான் சொல்லியிருக்கிறானுங்க. அடுத்தது குறைந்த மக்கள் அடர்த்தி, 10க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டு இருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்கா, மேற்கு ஆஸ்திரேலியா, வடக்கு ரஷ்யா, கனடா. ரஷ்யாலாம் எங்கே இருக்குது? துருவ பகுதி, ஓகேவா. அப்புறம் இந்த ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கான்னு தப்பாக போட்டிருக்கான் இந்த இடம். அப்புறம் மேற்கு ஆஸ்திரேலியா, இதெல்லாம் பாலைவனம், ஞாபகம் இருக்கா? இது 2 பாலைவனம், வெப்ப பாலைவனம், அது குளிர் பாலைவனம். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட பகுதி எதுன்னு கேட்பாங்க. 4 கொடுத்துருவான், இதிலேருந்து ஒரு 3 தூக்கி போட்டு இதிலேருந்து 1 கொடுத்துருவான். அல்லது குறைவான மக்கள் அடர்த்தி, நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா போட்டலாம். கான்செப்ட் மேப்பு, குறைவான மக்கள் தொகை அடர்த்தி உள்ள பகுதி எதுன்னு கேட்பான். இதிலேருந்து 1 கொடுத்துட்டு இது 2லேருந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருவான். அதிக மக்கள் தொகை மற்றும் குறைந்த மக்கள் தொகை. ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகை அல்லது குறைந்த மக்கள் தொகை இருக்குன்னு எதை வச்சு தீர்மானிக்கலாம்? அந்த நாட்டில் எவ்வளோ வளங்கள் இருக்குது, அந்த வளங்கள் முழுவதும் பயன்படுத்துகிற அளவுக்கு மக்கள் தொகை இருந்தால் நான் ஓகே, மாடரேட்டு. வளங்கள் இருக்கிறதோட அதிக 10 பேர் தான் பயன்படுத்த முடியும், 12 பேர் இருக்கான், அப்போ அதிக மக்கள் தொகை. 10 பேர் தான் அந்த வளத்தை பயன்படுத்த முடியும், 8 பேர் தான் இருக்கான், அது குறைவான மக்கள் தொகை. நம்ம நாட்டில் அதிக மக்கள் தொகை, ரஷ்யாவெலாம் குறைவான மக்கள் தொகை.
அதிக மக்கள் தொகை என்பது ஒரு நாட்டில் மக்களின் எண்ணிக்கையை விட வளங்களின் அளவு குறைவாக இருப்பதாகும். அதுதான் அதிக மக்கள் தொகை. மாறாக குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் தொகையும் அதிக அளவிலான வளம். ரஷ்யா குறைந்த மக்கள் தொகை. பொது ஆண்டு. உலகத்தில் மக்கள் தொகை கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு இந்தியா தான். எந்த வருஷம் வெளியிடுறாங்க? 1952. பாப்புலேஷன் பாலிசி. அப்போ தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அப்போயே 30 கோடி மக்கள் தொகை இருக்கும். அதெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்க. அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினது யார்? தென் மாநிலங்கள். வட மாநிலம் இன்னும் கட்டுப்படுத்தலை. நேற்றே பார்த்தோம். கேட்டால் கடவுள் கொடுக்குறாரு, கிருஷ்ணன் கொடுக்குறான், பெருமாள் கொடுக்குறான்னு பெற்றுக்கிட்டே இருக்கிறானுங்க. சரியா? ஆமாம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறோம்? கல்வி அறிவு பெற்றதுனால நம்மளே அவன் இப்போ பாருங்கள், இப்போ சொன்னாலும் எங்கள் பாட்டி சின்ன பாட்டிக்கெலாம் 16 குழந்தை 18 குழந்தை. சரியா? அப்புறம் அப்படி எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 6 பேர். 6 பேர். அப்போலாம் 6 பேர்னா மிரண்டுருவாங்க. 3 பேர்னா 3 குழந்தையா அப்படிம்பாங்க. 2 குழந்தையாயிருச்சு இப்போ எல்லோரும் வீட்லேயும். அவன் தானே 2 ஒன்று போதுன்றானுங்க. 2வது பேர்த்துட்ட என்ன சார் 2 குழந்தை போடா முட்டாளுன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஆனால் வடக்கன்ஸுங்க அப்படி கிடையாது. அதே மாதிரி அங்கே இன்னொரு பஞ்சபாண்டவர் கதையெல்லாம் இருக்குது வடக்கில் நிறைய இடத்துல. இவன் 5 வருஷமாக அங்கே இருக்கிறான். அவனுக்கு அங்கே குழந்தை பிறந்துருச்சுன்றான். ஏன்னாடானா அவங்க அண்ணன் தம்பி இருக்காங்களாமா. என்ன பார்த்து இப்படி பார்க்குறீங்க? பஞ்சபாண்டவர் கதை இருக்குல்ல, எங்கள் அண்ணன் தான் இருக்கான்ல அப்படின்றான். அப்படிலாம் இருக்கானுங்க. அதனால் குழந்தை பெற்று தள்ளிகிட்டே இருப்பானுங்க. சரி, அப்புறம் நிறையா குழந்தை பெற்றுக்கிட்டே தான் என்னது வீரன். சரி, அது மாதிரி மனித குடியிருப்புகள். நிறையா குழந்தை பெற்றுக்கிட்டா வீரின்னு தானே சொல்லணும். அந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டு பெக்குது. இவனை வீரனுங்கிறானுங்க. என்ன பண்ணுறது? மனித குடியிருப்புகள். வீடுலாம் எப்படி நம்ம ஒரு ஏரியாவுக்கு போனோன்னா அந்த குடியிருப்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில காரணிகள் தான் தீர்மானிக்கும். வட்டமாவா சதுரமாவா அந்த மாதிரிலாம். அந்த ஊர் மக்கள் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ஒரு இடத்தில் தங்கில் வேலை செய்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதே குடியிருப்பு என்கிறோம். செட்டில்மெண்ட் இங்கிலீஷில். ஊர் இருக்குல்ல, ஒரு குடியிருப்பு ஒரு ஊரில் எப்படி வருது, அங்கே உள்ள என்விரான்மெண்ட் தான் பார்ப்போம். இது ஒரு பொருளாதார நகரமாகவோ கிராமமாகவோ அல்லது தொகுப்பு கட்டிடங்களோ இருக்கலாம். பெருநகரம், பொருளாதார நகரில் பெருநகரம், அதிக மக்கள் தொகை இருக்கிறது. சென்னையெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி. நகரம் நம்ம ஊர் மாதிரி சேலம். அதெல்லாம் கிராமம். நகரத்துக்கு கிராமத்துக்கு வித்தியாசம் தெரியும்ல. என்னம்மா மைதிலி, கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன வித்தியாசம்? தீபிகா, பார்த்திபன் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சரி, அதை அப்படியே மாற்றிக்கணும். விவசாயம் மட்டும் சொல்லக்கூடாது. 90% மேற்பட்டவங்க முதல்நிலை தொழிலில் ஈடுபடணும். எதெல்லாம்? விவசாயமாக இருக்கலாம், மரம் வெட்டுறது, ஆடு மாடு மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது. அந்த ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்க 90% மக்கள் மேலே இருக்கக்கூடிய மக்கள் முதல்நிலை தொழிலில் ஈடுபட்டால் என்னது? அதுக்கு பேர் கிராமம். 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழிலில் ஈடுபட்டால் அது வந்து நரகம். நரகம்தான் அது. ஆமாம், அர்பன். ரைட். ஆதி காலத்தில் மனிதன் மரக்கிளைகளையும் குகைகளையும் குழிகளையும் பாறை இடுக்குகளையும் தனது வாழ்விடமாக பயன்படுத்தணும். ஏன்னா நாடோடியாக இருந்தான். அதை பற்றி வரலாற்றில் பார்த்துருப்போம். வீடு கட்டணுன்னு அவசியம் இல்லை. எப்போ விவசாயம் செய்ய ஆரம்பித்து செட்டில்டு லைஃபுக்கு வந்தானோ அப்போ தான் என்ன பண்ணான்? வீடு கட்டுற மாதிரி வந்துச்சு. நாளடைவில் விலங்குகளை பழக்கும் கலையையும் உணவு பயிற்சி முறையும் கற்றான். ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிப்பான். நாடோடியாக சுற்றி இருந்தவன் ஆடு மாடை மேய்க்க ஆரம்பித்து அதில் உணவு சாப்பிட்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? விவசாயம் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் வீடு கட்டுவான். விவசாயம் எங்கே நடக்குது? ஆற்றங்கரை ஓரங்களில். அதனால் அந்த நாகரிகம் ஆற்றங்கரை ஓரத்தில் தோன்றியதும்பாங்க.
அப்போ விவசாய நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு அங்கேயே தங்கணும். அப்போ வீடு கட்டுறான். ஒரே இடத்துல உணவு கிடச்சிடுது. ஸோ சர்ப்ளஸ் டைம் இருக்குது, நிறையா டைம் இருக்குது. முன்னாடி உணவை தேடிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ உணவு கிடச்சிருச்சு, சேமித்து வச்சு நேரம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த லெவலு புதுசாக கருவிகள் அது இதெல்லாம் தயாரிக்கிறான். அப்போ சர்ப்ளஸாக உணவு உற்பத்தி ஆகுது. அதை எடுத்து என்ன பண்ணுறான், இவன் சாப்பிட்டது போக மிச்சத்தை பக்கத்தில் ஊருக்காரன்ட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து அவன்கிட்ட சர்ப்ளஸான வேறு பொருளை இவன் வாங்குகிறான். பண்டமாற்று முறை, இந்த வர்த்தகம். அப்போ அதில் ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. அதை போக்குறத பார்த்துருப்போம். எக்கனாமிக்ஸில் இதெல்லாம் பார்ப்போம். அந்த இதாக தான் சொல்கிறாங்க. நாளடைவில் விலங்குகளை பழக்கும் கலையும் உணவு பயிர் செய்யும் முறைகளையும் கற்றான். ஹிஸ்ட்ரியில் படித்தது எங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வேளாண் பரிணாம வளர்ச்சி, நைலு, சிந்து, ஹவாங்கோன மஞ்சள் நாகரிகம் சைனாவில், நைல் நதி, நைல் இங்கே உலகத்தில் நீளமான நதி பார்ப்போம். அப்புறம் சிந்து, சிந்து மட்டும் கிடையாது, இந்திய திணைக்கண்டம் முழுவதுமே மக்கள் இருந்தாங்க. அதான் திராவிட மக்கள். அப்புறம் யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ். வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த நைல் எஜிப்து மக்கள், யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் மக்கள், இந்த இந்திய துணைக்கண்டம், இவங்கெல்லாம் இங்கேருந்து வந்தவங்க அப்படின்றாங்க. மெடிட்ரியன்ஸ் இந்த ஏரியாவில் இருந்தவங்க. வரலாற்று அறிஞர் இன்றைக்கி சொல்கிறாங்க. நாகரிகம் உருவாகுது. அப்புறம் மஞ்சள் நாகரிகம் இங்கே கர்சர் தெரியுதுல்ல. இங்கெல்லாம் வந்து என்னாவது நாகரிகங்கள் தோன்றுது. இதே சமகாலத்தில் இந்த ஏரியாவில் மாயன் அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகம் இந்த இடத்துல இருந்தது அப்படின்றாங்க. யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் வந்துட்டு இங்கே மெசபடோமியா, இந்த இடம் யூப்ரட்டிஸ். இவங்க யார், ஈராக். இதான் ஈராக். மனிதன் குடிசைகள், ஃபஸ்ட்டு குடிசை தான் கட்டுறான் மற்றும் மண் வீடுகளை கட்டினான். நாளடைவில் குடியிருப்புகள் உருவாகின. சிந்து சமாளி மக்கள் என்ன பண்ணான், அதோட அட்வான்ஸாக வாழ்ந்தவன். பின்பு சிறிய குடியிருப்புகள் கிராமங்களாக மாறுது. நிறைய பேர் கூட்டமாக ஒரே இடத்துல வசிக்கிறான். பல கிராமங்களிலிருந்து நரகமாக மாறுது, நகரமாக. சிந்து சமவெளியெல்லாம் இருக்குல்ல, நிறைய நகரம் சேர்ந்தது பெருநகரம். இப்போ சென்னையெல்லாம் பாருங்கள், திருக்கூண்டு ஊர் அது. அங்கே சுற்றியில் செங்கல்பட்டு வரைக்கும் வந்துருச்சு. இப்போ சென்னை அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போயிடுச்சு. காஞ்சிபுரம் வரைக்கும் இவ்வளோ பெரிய நகரமாக மாறிடுச்சு. மாநகரம், மாநகரமாக மாறிடுச்சு அது. ஆமாம். அடுத்தது பல பெரிய நகரங்கள் சேர்ந்து மாநகரமாகும். குடியிருப்புகளின் வகைகள், எந்தெந்த ஏரியாவில் எப்படி குடியிருப்பு இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், கேட்குறானாலே புரிஞ்சு வச்சுட்டு வாங்க. குடியிருப்புகள் அங்கு நடைபெறும் பணிகளின் அடிப்படையில் கிராமம், நரகம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரூரல், அர்பன். ரூரல்னால் யார்? முதல்நிலை தொழிலில் அதிகமான பேர் ஈடுபடுவாங்க. கிராம குடியிருப்புகள், ரூரல் செட்டில்மெண்ட்ஸ். பாருங்கள், முதன்மை தொழில் டெஃபனிஷனில் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. முதன்மை தொழில்களான வேளாண், வனத்தொழில், கனிமத் தொழில், சுரங்கம், மீன்பிடித்தல், வேட்டையாடுதல், ஆடு மாடு மேய்த்தல், சரிங்களா, போன்றவற்றை மேற்கொண்டு இருக்கும் குடியிருப்பு தான் அந்த கிராம குடியிருப்பு. உலகின் பெரும்பாலான குடியிருப்புகள் கிராம குடியிருப்புகள் ஆகும். அவை நிலைத்த நிரந்தர குடியிருப்புகள், அங்கேயே இருக்காங்க. கிராம குடியிருப்புடைய சிறப்பு என்னது? இயற்கையோடு அப்படியே வாழ்கிறாங்க. மாசற்ற சுற்றுச்சூழல். கிராமத்து வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இப்போ அங்கேயும் வண்டி கிண்டிலாம் கொண்டு போய் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது வேறு வகைகள். கிராம குடியிருப்புன்னு வகை. செவ்வக வடிவ குடியிருப்பு, ரெக்டாங்கிள் பேட்டர்ன் இப்படி இருக்கும். எந்த மாதிரி ஏரியாவில்? சமவெளி பகுதிகளிலும் பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் காணப்படும். எப்படி இருக்குமா? செவ்வகமாக இருக்கும். இப்படி ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆற்றை சுற்றிலும் இப்படி இருப்பாங்க. அதுமாதிரி பள்ளத்தாக்கு, 2 மவுண்டைன் இருக்கும், மவுண்டைன் நடுவில் இருக்கும். அந்த கீழே அந்த ஏரியாவில் இப்படி வச்சுப்பாங்க. கேட்பாங்க, எந்த ஏரியாவில் இந்த செவ்வக வடிவ ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வந்து குடியிருப்பு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க.
சமவெளி, பள்ளத்தாக்கு. இங்கு சாலைகள் செவ்வக வடிவில் காணப்படுவதோடு ஒன்றை ஒன்று செங்கோணங்களில் வெட்டி கொள்ளும். செங்கோணம்னா புரியுதா? ரோடு இப்படி போகும், அந்த ஊரில் இப்படி இருக்கும். ஊருக்கு நடுவில் சாலைகள். நேர்கோட்டு குடியிருப்பு, இது 6. கேரளாவும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரோட்டு ஓரத்தில் தான் குடியிருப்புகள்லாம் இருக்கும். 6 ஓடுதுன்னா அந்த ஆட்டை சுற்றியில் இருக்கும். லீனியர் பேட்டர்ன்ஸ். சாலை, தொடர்வண்டி பாதை, ஆற்றங்கரை, அணைக்கட்டு ஓரங்களில் இப்படி இருக்கும். சாலைன்னா அந்த சாலை 2 பக்கமும் இருக்கும். கேரளாவெல்லாம் போய் பாருங்கள், உள்ளெல்லாம் இது வீடே இருக்காது, ரோட்டு ஓரமாக தான் இருக்கும். அதேமாதிரி தொடர்வண்டி பாதை, ரயில்வே ட்ராக்கு அந்த ஓரமாகவே இருக்கும். அதெல்லாம் சொல்கிறாங்க. கேட்பாங்க இந்த வகை குடியிருப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. வட்ட வடிவ குடியிருப்பு அல்லது அரை வட்ட வடிவ குடியிருப்பு. ஏரி குளம்லாம் இருக்கு இல்லையா, அதை சுற்றிலும் நடுவில் இந்த சவுத்தெல்லாம் போய் பாருங்கள், நடுவில் குளம் இருக்கும், அந்த குளத்தை சுற்றிலும் வீடுகள் இருக்கும். அதேமாதிரி கடற்கரை பகுதியில் தண்ணி கிண்ணு இப்படி உள்வாங்கியிருக்கும். இந்த ஏரியாவில் சுற்றிலும் குடியிருப்பாங்க. நட்சத்திர வடிவ குடியிருப்பு. கப்பி இடப்பட்டனா ஒன்றும் இல்லை, அந்த இந்த சாலை இருக்கு இல்லையா, தார் சாலை, அதை தான் சொல்கிறானுங்க. ஸ்டார் லைக் மெட்டல்டு தார் சாலை, அன்மெட்டல்டு. அதான் கப்பியிடப்பட்ட கப்பியிடப்படாதன்னு போட்டிருக்கான். 2 சாலை இப்படி கிராஸ் ஆகுது, ஓகேங்களா? இந்த ஏரியாவிலங்க இப்படி இருக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டார் ஷேப்பில் இருக்கும், ஸ்டார் லைக் பேட்டர்ன். சரியா? ஸ்ப்ரெட் அவுட் அலாங் தி சைட்ஸ் ஆஃப் ரோட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். இந்த ரோட்டினுடைய எல்லா டைரக்ஷன்லையும் என்ன இருக்கும்? வீடுகள் பரவி இருக்கும். கேட்பாங்க எந்த ஏரியாவில் இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குதுன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இல்லைங்க கிராமம், இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இந்த கிராமம். அடுத்தது முக்கோண வடிவ குடியிருப்பு. ஆறுகள் ஒன்றாக சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்புகள் முக்கோண வடிவ குடியிருப்பு. 2 ஆறு ஒன்றா சேருதா, இப்படி சேருது, இந்த இடத்துல இருப்பாங்க, நடுவில், ஆற்றுக்கு நடுவில் மக்கள். அப்போ எப்படி இருக்குது? முக்கோணமாக இருக்கா? அதாவது டி வடிவ, ஒய் வடிவ, சிலுவை வடிவ, குறுக்கு வடிவ குடியிருப்பு. டி, ஒய், கிராஸ் ஷேப்டு. கிராஸ் ஷேப்னா இப்படி. 3 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் வளர்ச்சி அடையும். 3 சாலை, இந்த பக்கம் இருந்து ஒரு சாலை வருது, இந்த பக்கம் ஒரு சாலை வருது, இந்த பக்கம் ஒரு சாலை, இந்த ஏரியாவில். ஒய் வடிவ குடியிருப்புகள் 2 சாலைகள் 3வது சாலையுடன் சேரும் இடங்கள். அதே 2 சாலை வருது, சேர்ந்து ஒரே சாலையாக போகுது, அந்த சாலை ஓரங்களில் இருக்கும். அடுத்தது குறுக்கு வடிவ அல்லது கிராஸ் ஷேப்டு. இப்படி 4 சாலை சந்திக்குது, அங்கே இருக்கும். அடுத்தது மூலக்கரு வடிவ குடியிருப்புகள், நெபுலார் பேட்டர்ன். நெபுலார் அப்படின்னா சின்ன இடம், சென்ட்ரலில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதான் இங்கு சாலைகள் வட்ட வடிவமாகவும் ஒரு மையத்தில் முடிவடையக்கூடியதாகவும் இருக்கும். கிராமத்தின் குடியிருப்புகள் செல்வந்தரின் குடியிருப்பை சுற்றி அல்லது மசூதி, கோயில், தேவாலயங்களை சுற்றி இருக்குமாம். சென்டரில் கோயிலோ மசூதியோ தேவாலயமாக இருக்கும். இப்போ பழனிலாம் போய் பாருங்கள், கோயில் இருக்குது, அதை சுற்றிலும் ரோடு எப்படி இருக்கும்? வட்ட வடிவமாக அதை சுற்றிலும். அல்லது செல்வந்தர் அல்லது மசூதி அல்லது தேவாலயம். பாகிஸ்தான்லாம் போனீங்கன்னா மசூதியை சுற்றி இருக்கும் வீடு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தேவாலயத்தை சுற்றியில் இருக்கும். மூலக்கரு வடிவம் சென்டரில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், வெளியில் போக என்ன இருக்கும்? இதெல்லாம் கிராமப்புற குடியிருப்பு நம்ம பார்த்ததெல்லாம். சரியா? அடுத்து நகர்ப்புற குடியிருப்பு. நகர்ப்புறத்தில் என்ன தொழில் ஈடுபடுவாங்க?
இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை. அதன் பரப்பு, கிடைக்கும் சேவைகள், நடைபெறும் செயல்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நகரம், பெருநகரம், மாநகரம், மீப்பெருநகரம், மெட்ரோபாலிட்டன் சொல்கிறோம்ல, அர்பன் சிட்டி, கார்பரேஷன், மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். தொழில் வந்து ஈடுபடுற தொழில் வந்து என்னது? இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை தொழில். இரண்டாம் நிலை தொழில்னால் ஏதாவது மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுவாங்க. துணி நெய்கிறது, பானை தயாரிக்கிறது, செங்கல் தயாரிக்கிறது, வேறு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி, கார் தயாரிக்கிறது, அதெல்லாம். பட் சைஸ் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அதை வச்சு டவுனு. டவுன்னா நகரமா, சிட்டிஸ். பெருநகரமா, சிட்டினா பெருநகரமா? ஆமாம், மாநகரம், மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதோட பெருசு மெகா சிட்டி. அடுத்து கோன் அர்பனேஷன். நிறையா அர்பன் ஒன்று சேர்ந்து உருவாது கோன் அர்பனேஷன். இப்போ சென்னை மீப்பெருநகரம் அப்படின்னு பேர் போட்டிருக்கானுங்க. இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கானுங்க. நகரம் கிராமத்தை விட பெரிதாகவும் பெருநகரத்தை விட சிறிதாகவும் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு ஆத்தூர், நாமக்கல், இதெல்லாம் வந்து என்னது? நகரம். நாமக்கல் கார்பரேஷன் ஆயிடுச்சா? இல்லை தானே? ஆயிடுச்சா? சரி. இருந்தாலும் அதெல்லாம் இந்த கதையெல்லாம் வச்சுக்கலாம். 1,00,000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டிருக்கு. ஆத்தூர், மேட்டூர் இதெல்லாம் வந்து நகரத்துக்கு எடுத்துக்காட்டு. சென்னைக்கு இருக்கக்கூடிய அரக்கோணம். அரக்கோணம் இப்போ சென்னையில் சேர்ந்துருச்சுல இல்லையா? இதெல்லாம் நகரம். பெருநகரம் சிட்டி நகரங்களை விட பெரிதாக இருக்கும், அதிக மக்கள் தொகை இருப்பாங்க. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டு கும்பகோணம். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, பெருநகரத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்கன்னு கேட்பாங்க. சரியா? கேட்டிருக்காங்க. நகரத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? டவுன். இங்கிலீஷை பார்த்துக்கோங்க, தமிழில் கூட சொதப்பிடுவானுங்க. இங்கிலீஷை பார்த்துக்கோங்க. டவுனு, சிட்டி. அடுத்தது மாநகரம், மெட்ரோபாலிட்டன் சிட்டி. பத்து லட்சத்துக்கும் இருந்து 50 லட்சம் வரைக்கும் மக்கள் தொகை இருப்பாங்க. மெட்ரோபாலிட்டன் சென்னையெல்லாம் இருக்குல்ல, அதில் மெட்ரோபாலிட்டன். மீப்பெருநகரம் மெகா சிட்டி 50 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை இருப்பாங்க. சென்னையா? சென்னை இதில் வந்துடுது. இது மதுரை மாநகரம் எடுத்துக்காட்டு. இதுக்கு கேட்பாங்க, மாநகரத்தில் பாப்புலேஷன் எவ்வளவு? 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் நோட் பண்ணி. மீப்பெருநகரம் மெகா சிட்டி சென்னை 50 லட்சத்துக்கு மேலே இருப்பான். 1 கோடி பேர் இருப்பான் எப்படியும் சென்னையில், எனக்கு தெரிஞ்சு. சென்னை பாப்புலேஷன். தமிழ்நாட்டோட பாப்புலேஷனே எவ்வளவு? 8 கோடி பேர் தான். 8 கோடி பேர் தான். சரியா? அதில் 1 கோடி பேர் எங்கே இருக்கான்? சென்னையிலே இருக்கிறான். அப்போ என்ன, அங்கே ஊரில் சுற்றிலும் உள்ள நீர்நிலைகள், அதெல்லாம் கடற்கரை ஓரம் நீர்நிலை அதிகம், ஏரி குளம்லாம் அதிகம். எல்லாத்துலேயும் வீடு கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துருச்சுன்னு உட்காந்துட்டு கிடக்குறானு. ஃப்ளாட்டு போட்டு விற்றது யார்? அரசாங்கமாக விற்றுச்சு. நீங்களாக போட்டு விற்றுக்கிட்டானுங்க. அப்புறம் கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறது. சரியா? ஆமாம். நகரங்களின் தொகுதி கோன் அர்பனேஷன். 4-5 நகரம் ஒன்றா சேர்ந்து உருவாகுது. பல நகரங்களையும் பெருநகரையும் பிற புறநகர பகுதியும் கொண்டிருக்கும். சென்னையே அப்படி தான். இப்போ சென்னை பார்த்திங்கன்னா அந்த செங்கல்பட்டு இந்த பக்கம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இதாகிடுச்சு, ஒரே ஊர் மாதிரி. டெல்லி நகர தொகுதி அது மாதிரி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நகரம் ஒன்றா சேர்ந்து ஒரே நகரமாக மாறிடும். அதான் கோன் அர்பனேஷன். டமாஸ்கஸ் உலகின் மிக பழமையான நாடு, மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாகும். சின்ன நாடு டமாஸ்கஸ்ங்கிறது. இங்கு 11,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். டமாஸ்கஸ் சின்ன நாடு.
சிரியாவில் கேபிட்டல் ஆஃப் சிரியாவா? சிரியா எங்கே இருக்கு? சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிரியா. இஸ்ரேல் இருக்கா? இஸ்ரேல், பாலஸ்தீனம் அதெல்லாம் இங்கே. பாலஸ்தீனத்தை கூட மேப்பில் போடல பாருங்கள், திருட்டு பசங்க. அவனுக்கு நாட்டை போய் பிடிச்சிக்கிட்டு இவனுங்க பேர் போட்டுக்கிட்டானுங்க. எவ்வளோ அயோக்கிய பசங்க பாருங்களேன் இவனுங்களாம். ஜோர்டான், இதெல்லாம் லெபனான், இந்த ஏரியாவில் தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. உக்ரைன் இங்கே இருக்குது. உக்ரைன் இது பிளாக் சி. இஸ்தான்புல் இதான் ஏசியா மைனர்னு சொல்லுவாங்க. ஐரோப்பாவையும் ஏசியாவையும் இணைக்கிறது துருக்கி. இது மத்திய தரைக்கடல். இதுதான் இட்டாலி, ரோமானிய பேரரசு. இது கிரீக். இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. இங்கே 2 பேரோட மொழியிலேருந்து வந்தது தான் என்னது இங்கிலீஷு. இங்கிலீஷ் மட்டும் இல்லை, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பெரும்பான்மையான லாங்குவேஜ் இந்த 2 மொழியிலேருந்து வந்தது தான். கிரீக்கு. இட்டாலியில் என்ன மொழி? பல டைம் கேட்டிருக்கேன். லத்தீன் மொழி. ரோம் தான் இட்டாலி. ரோமானிய பேரரசர்கள அது இட்டாலி. டோக்கியோ உலகிலேயே மிக பெரிய நகரமாக. அப்போ ரொம்ப காலமாக மக்கள் வசிச்சுட்டு வரக்கூடிய நகரம் எதுனா அது டமாஸ்கஸ். எதோட தலைநகரம்? சிரியா. அடுத்தது மிக பெருசு வந்து டோக்கியோ. 38 மில்லியன். அட்டையாப்போ 3.8 கோடி பேர். ஆமாம், சென்னையோட 4 மடங்கு அதிகம், 3 மடங்கு அதிகம். ஜப்பான் தலைநகரம் இருக்கு இல்லையா, டோக்கியோ. ஜப்பான் எந்த பெருங்கடலில் இருக்குது? பசிபிக். ஓகே. எந்த எல்லையில் இருக்குது? கன்வர்ஜென்ட் பவுண்டரி. பொது ஆண்டு 2016ஆம் ஆண்டின் யுனெஸ்கோவின் மெர்சர் தகவலின்படி மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்ந்து வருவதில் வியன்னா முதலிடம். வியன்னா எங்கே இருக்குது? சுவிட்சர்லாந்துன்னு நினைக்கிறேன். வியன்னா. அங்கே எங்கேயாவது வரும். சுவிட்சர்லாந்து இங்கே இருக்கா? இங்கே இருக்கு. வியன்னாவா? ஆஸ்திரியா. ஆஸ்திரேலியாவில் அது ஆஸ்திரியா. வியன்னா. ஆஸ்திரியாவுடைய தலைநகரம் தான் வியன்னா. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்களாம் அந்த நகரத்தில். இதெல்லாம் ஃபேக்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பொருளாதார நடவடிக்கை. மனிதன் தனக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் அடைகிறதுக்காக என்ன வேலையில் ஈடுபடுறானோ அதான் பொருளாதார நடவடிக்கை. சரியா? இதில் மொத்தம் எத்தனையாக பிரிக்கிறான்னு பார்த்துருப்போம். சரி, மொத்தம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. கேட்பாங்க, இதெல்லாம் கேள்வி வந்திருக்கு, கேட்பாங்க. முதல் நிலை தொழில், இங்கிலீஷில் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இயற்கையிலிருந்து வளங்களை பிரித்து எடுக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் இதில் வந்துடும். மீன் பிடித்தல், மரம் வெட்டுதல், விவசாயம், சுரங்க தொழில், சரியா, வேட்டையாடுதல், ஆடு மாடு மேய்த்தல், இதான் அதில் வரும். இதில் வரும் முதல் நிலை தொழில். கொடுத்துட்டு கேட்பான், பார்த்துக்கோங்க. அடுத்தது இரண்டாம் நிலை தொழில். இந்த முதல் நிலை தொழிலேருந்து எடுக்கிறாங்க மெட்டீரியல், ரா மெட்டீரியல். அதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், முதல் நிலை தொழிலில் விவசாயத்திலேருந்து பஞ்சு வரும். பஞ்சு அப்படியே யூஸ் பண்ண முடியுமா? அதை நூலாக மாற்றணும், துணியாக மாற்றணும், அப்போ தான் ட்ரெஸ் போட முடியும். அப்படி முதல் நிலை தொழிலேருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியலில் மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருளாக நூலாவோ பஞ்சை நூலாவோ துணியாவோ மாற்றி கொடுக்கறது. அந்த தொழிலில் ஈடுபடுறவங்களாம் யார்? இரண்டாம் நிலை தொழில். மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்று. இவங்க 2 பேரும் தான் பொருளோடு தொடர்புடையது. அதை இரும்பு தாதான் அங்கே வெட்டி எடுப்பாங்க. அந்த இரும்பை தனியாக பிரித்து கார் தயாரிக்கிறது,
இதெல்லாம் இதில் வரும், இரண்டாம் நிலை தொழிலில் வரும். அடுத்து மூன்றாம் நிலை, 3, 4, 5 வந்துட்டு உழைப்பு. இது ரெண்டு தான் பொருளை, ஒரு பொருளை இன்னொரு பொருள். முதல் நிலை தொழிலில் பொருளை வெட்டி எடுக்கிறாங்க, இயற்கையிலேருந்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது தொழில் அந்த முதல் நிலை தொழில் அந்த மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுப்பாங்க. ஃபர்னிச்சர் தயாரிக்கிறது எல்லாமே அதில் தான். கூட பின்னுறது இரண்டாம் நிலை தொழில் தான். சரியா? பாய் பின்னுதல் இரண்டாம் நிலை தொழில். அந்த பாய்க்கான கோரை தயாரிக்கிறது முதல் நிலை தொழில். சரியா? பானை வனைதல் தமிழில் பானையை செய்கிறதுன்னு சொல்லக்கூடாது, வனைதல். அது எங்கே ஒரு மண்ணை வெட்டி எடுக்கிறது முதல் நிலை தொழில். பானை வனைதல் இரண்டாம் நிலை தொழில். ஓகேவா? செருப்பு தயாரிக்கிறது இரண்டாம் நிலை தொழில். இதெல்லாம் பொருளோட உற்பத்தியில். அடுத்து 3, 4, 5 இது வந்து உழைப்போடு தொடர்புடையது. மனித உழைப்பு இருக்குல்ல, அது சர்வீஸ் செக்டார் அப்படிம்பாங்க. இது 3 சேவைத்துறை. இதில் மூன்றாம் நிலை தொழில் மனித உழைப்பு இருக்கும், அங்கே ஸ்பெஷல் ஸ்கில்லெல்லாம் தேவையில்லை. இப்போது பஸ் ஓட்டுறது, பஸ்ஸு சர்வீஸ்லாம் இருக்குல்ல அது. அப்புறம் வேறு என்ன, பேங்க்கு, ஸ்பெஷல் ஸ்கில்னால் டீச்சருக்கெலாம் ஸ்பெஷல் ஸ்கில் வேணும், அவன் அடுத்ததில் தான் வருவான், 4ஆம் நிலை தொழில். ஓகேவா? போக்குவரத்து, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன்லாம் இருக்க, நெட்வொர்க்கெலாம் கொடுக்குறாங்களா, சேமிப்பு கிடங்கு, பேங்க்கு, இதெல்லாம் இதில் வரும், 3ஆம் நிலை தொழில். ஸ்பெஷல் ஸ்கில்லு தேவையில்லை. பேங்க்கு ஸ்கில்லு தேவையா? தேவையில்லை. ஒருத்தன்ட்ட காசை வாங்க போகிறான், இன்னொருத்தனுக்கு வட்டியை கொடுக்க போகிறான், அவன் தான் யார்? பேங்க்கு. அது மாதிரி. அடுத்து 4ஆம் நிலை தொழில். இதுக்கு தான் என்னன்னு ஸ்பெஷல் ஸ்கில் வேணும். இந்த டீச்சரு, லையரு, டாக்டரு இவங்கெல்லாம் அதில் வருவாங்க. ஓகேவா? ஆமாம். கல்வி, வங்கி சார்ந்த சேவை அதில் வரமாட்டாங்க, வேணால் இதில் வருவாங்க. இங்கே வங்கி இங்கே தான் வந்துருச்சு. சார்ந்த சேவை அட்வைசர் அது இதில் வருவான், அதில் வருவாங்க. அடுத்து 5ஆம் நிலை தொழில். இந்த ஸ்பெஷல் ஸ்கில்லோட ரொம்ப வருஷமாக அதிலேயே பணியாற்றிட்டு இருப்பான், அவன் இதில் வந்துடுவான். வணிக அமைப்புகள், தலைமை அதிகாரிகள், அறிவியல் அறிஞர்கள், அரசாங்கத்தின் கொள்கை முடிவு எடுப்பவர்கள். சரியா? தமிழ்நாடு அரசாங்கத்தின் கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு எக்கனாமிக்ஸ் கமிட்டியே இருக்குது அங்கே, தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆலோசனை குழுன்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் ஃபேமஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்லாம் அதில் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்க இருப்பாங்க. சம்பளம் ஒரு கவுன்சிலிங் வந்துட்டு போனாங்கன்னாங்க அவங்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கணும், அந்த மாதிரி. அப்போ இது 3 எதோட தொடர்புடையது? உழைப்பு, மனித உழைப்போட தொடர்பு. இது இதுலேயும் உழைப்பு இல்லாமல் ஒன்றும் நடக்காது, பட் இது டேரெக்டாக பொருளாக இருக்கும். இப்போ இங்கே வரீங்க, ஃபீஸ் கட்டுறீங்களா? எது கட்டுறீங்க? இங்கே ஏதாவது மெட்டீரியல் விட்டுருங்க, உழைப்பு. சரியா? என்னோடய உழைப்பு எடுத்துக்கிறீங்க, இங்கே வேலை செய்கிறவங்களோட உழைப்புலாம் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு தான் ஃபீஸ் கட்டுறீங்க. இப்போ இதெல்லாம் உழைப்பு 3. அதே பஸ் ஏறி வரீங்க, காசு கொடுத்துட்டு டிக்கெட் வாங்குறீங்களா? எதுக்கு காசு கொடுத்தீங்க? அந்த பஸ்ஸு அவங்களாம் உழைக்கிறாங்க உங்களுக்காக. இல்லை காசு 10 ரூபா கொடுத்தேன் போல்டுன்னுட்டு எதாவது கழட்டிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கினீங்க. அதே மாதிரி வியாபாரம் இருக்குல்ல, வியாபாரம் எந்த இதில் வரும்? 3ஆம் நிலை தொழில். வியாபாரத்தில் கடை வச்சுருக்கேன், ஸ்டேஷனரி கீழே. டீ கடை வந்துட்டு 2ஆம் நிலை தொழிலில் வரும். டீ கடையில் சிகரெட் விற்கிறான்ல, அது 3ஆம் நிலை, அது வியாபாரம். சிகரெட் அவனா தயாரிக்கிறான், எவனோ இந்தியன் டொபாக்கோ கம்பெனி தயாரிக்கிறான், அதை வேறு ஒரு டீலர் வாங்கி இவன்கிட்ட கொடுக்குறான், இவன் உழைப்பு மட்டும் தான் கொடுக்குறான். அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஷாப், ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு தமிழில் என்னம்மா? பல்பு. வேறு ஒரு பேர் வரும், பார்த்து சொல்லுங்கள். ஸ்டேஷ்னரி 2 இருக்குது. ஸ்டேஷ்னரியில் ஆடாமல் அசையாமல் நிற்கிறது, அந்த ஸ்டேஷ்னரி வேறு. ஆமாம், எழுது பொருள் ஓகே. பாருங்கள்,
அது நிலையாக நிற்கிறதுமா. இன்னொரு ஏக்கு புதுவாக ஏ போட்டிங்களா ஈ போட்டிருக்கீங்களா? ஈ போடுங்க. ஸ்டேஷ்னரின்னு எழுது பொருள் அங்காடியா? அவ்வளோதானா? சரி ரைட். அந்த எழுது பொருள் அங்காடி இருக்குல்ல, கடை அங்காடி. சரி ரைட். கவனிங்க, அவர் என்ன பண்ணுவார்? பேனா அவராக தயாரிக்கிறாரு. அவர் அவரோட உழைப்பு கொடுக்குறாரு. நடுவில் ஒரு இப்போ வியாபாரம் வர்த்தகம்லாம் இதில் வரும், மூன்றாம் நிலை தொழில் வரும். ஓகேவா? கன்ஃபியூஷனே வரக்கூடாது. ரைட். இதோட இருக்கட்டும். பிரேக் போயிட்டு வாங்க. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நிறைய பேசியாச்சு, பரவாயில்ல, இங்கேயும் பார்ப்போம். அதுக்கு நிறைய அரசாங்கம் எடுத்த ஸ்டெப்பு அதெல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிக்கலாம். இப்போது பிரேக் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் வாங்க. ரைட். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுதே பேசணும். நீர் பிரச்சனை இருக்குது, நிலம், அட்மாஸ்பியரு, எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணி வச்சுருவோம். உயிரினங்கள் வாழ்வதற்கு துணை புரியும் அடிப்படை அமைப்பு தான் அது சுற்றுச்சூழல். அது ஒரு பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள், வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும், அத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும். அது குறைஞ்சி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா பிரச்சனை. அதான் சொல்கிறாங்க. இது உயிரினங்களுக்கு காற்று, நீர், உணவு, நிலம் எல்லாத்தையும் கொடுக்குது. இது சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட். ஆனால் மனிதனின் தீவிர தொழில்மயமாக்கல் சுற்றுச்சூழலை பெரிதும் பாதிச்சிருக்கு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறைய என்ன பண்ணுறோம்? காட்டெல்லாம் அழித்து இரண்டாம் நிலை தொழிலை வந்து பெருக்கிறோம். அதான் சொல்கிறாங்க. காடுகள் அழித்தல். காடு அழிஞ்சா என்ன ஆயிரும்? வெள்ளம் வரும். சரி ரைட். அப்புறம் காடு அழிஞ்சா என்னன்னு கேட்டேன். மண் அரிக்கும். அப்புறம் அந்த காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சு போகும். பயோடைவர்சிட்டி டிஸ்டர்ப் ஆகும். அதோட இன்னொரு முக்கியமானது, மரங்கள் தான் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றும். கார்பன் டை ஆக்சைடு க்ரீன் ஹவுஸ் கேஸு. அது வளிமண்டலத்தில் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? குளோபல் வார்மிங் உருவாகும். குளோபல் வார்மிங் உருவானால் ஐஸ் கட்டிலாம் கரையும், நிலப்பரப்பு சுருங்கும், கடல் வாழ் நுண்ணுயிரெலாம் நிறைய அழிஞ்சு போயிடும். அப்போ உணவு பற்றாக்குறை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ஒரு விஷயத்தில். அப்புறம் காற்று, நிலம், நீர், ஒளி மாசுபாடு, சவுண்டு. இது எப்படிங்க மாசுபாடு அடையும்? அதிகமான சவுண்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை. அடிக்கிறானுங்களா, வண்டிலாம் ஓட்டுறானுங்களா, வண்டி, ஃபேக்ட்ரி, ஹார்ன் அடிக்கிறது, அதெல்லாம். லைட்டு மாசுபாடு அடையுமா? ஆமாம், மாசுபாடு அடையும். அதில் ஃபாகுலாம் இருக்குல்ல, மிஸ்ட்டு ஃபாகு, ஸ்மோக்குன்னு ஒன்று இருக்குது. பனி மூட்டமாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியலன்னு வருதா, அதெல்லாம். அர்பனைசேஷன். நீர்ம விசையியல் முறிவு, ஃப்ராக்கிங். அது என்னன்னு தெரில, பார்ப்போம். கழிவு அகற்றுதல், வேஸ்ட் டிஸ்போசல். கழிவு அகற்றுதல் ரொம்ப முக்கியமானது. திடக்கழிவு, திரவ கழிவு ரெண்டுமே இருக்குது. ரெண்டு க்ளீன் பண்ணலன்னா என்ன ஆகும்? நோய் பரவும். அது வந்து பிளாஸ்டிக் கழிவு ரொம்ப டேஞ்சர். காடுகள் அழிப்பதனால் ஏற்படும் விளைவு. வெள்ளத்தை பற்றி பேசலை. வறட்சி, மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யாது, மண் வளம் இழந்து போகும். அடுத்து காற்று மாசடையும். அதாவது வளிமண்டல ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிரும். அதனால் உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். உலக வெப்பமயமாகும், பாலைவனம் அதிகமாகிட்டே போகும். நீர்வளம், மழை பெய்யலைன்னா நீர்வளம் குறைஞ்சி போயிடும். பனி பிரதேசம் உருக ஆரம்பிக்கும். எதனால்? குளோபல் வார்மிங்னால், உலக வெப்பமயமாதனால. அதனால் கடல் மட்டம் உயரும். ஓசோன் படத்தில் ஓசோன் செறிவு குறைஞ்சி போயிடும் சிஎஃப்சி ப்ரொடக்ஷனால். சிஎஃப்சி மட்டும் இல்லை, ஓசோன் டிப்ளீட் பண்ணுறதுல கார்பன் டை ஆக்சைடும் ஒரு காரணம். உலக சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கு ஐக்கிய நாடுகள் புவி உச்சி மாநாடு 1992 பிரேசிலில் நடக்குது. பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோ. இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்துருப்போம். இதுதான் உலக உச்சி மாநாடு, புவி உச்சி மாநாடுன்றாங்க. எர்த் சப்மிட் 1992 எங்கே நடக்குது? பிரேசிலில் இருக்கிற ரியோ டி ஜெனீரோவில்.
கரியமில வாயு அப்படின்னா CO2, கார்பன் டை ஆக்சைடு, முக்கியமான க்ரீன் ஹவுஸ் கேஸ். மீத்தேன் CH4, அதுவும் ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ். அதேமாதிரி இன்னும் மற்ற க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் என்ன பண்ணணும், CFC, நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் அதை நாம் என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. குறைச்சி உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாக அனைத்து காரணம் தவிர்க்க வேண்டும்னு முடிவு எடுத்திருக்காங்க. எப்போ? 1992 புவி உச்சி மாநாடு ரியோ டி ஜெனிரோவில். ஆமாம். காடுகளை பாதுகாத்தல், மரம் வெட்டுறதை குறைக்கணும், காட்டு தீ வரதை தடுக்கணும், வனவளங்கு பயன்பாடு, வனவளங்களின் பயன்பாடு அளவோட அந்த ட்ரைபல் பீப்புள் மட்டும் பயன்படுத்தணும். வெளியில் உள்ள ஆள்லாம் போய் வெட்டி எடுத்துகிட்டு வர்றது, வேட்டையாடுறதெல்லாம் என்ன பண்ணணும், குறைக்கணுன்றாங்க. சும்மா வாய்ச்சிக்கோங்க. வளம் குன்றா வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது ஒரு புது கான்செப்ட். இப்போ ரன்லேண்டு 1987 கொடுக்குறாங்க. வளம் குன்றா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வச்சு நம்ம வாழணும். அதே நேரத்தில் அந்த இயற்கை வளங்களை நம்மளுடைய சந்ததியினர் இருக்காங்களே, நமக்கு பின்னாடி வராங்க, அவங்களுக்கு விட்டுட்டு போகணும். அதுக்கு பேர் தான் இது வளம் குன்றா வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எந்த ஆண்டு முதல்ல முன்மொழிகிறாங்க? 1987. ரொம்ப முக்கியமானது. இது சம்மந்தமாக கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது, அவ்வளோ முக்கியமான. அதாவது UPSCலாம் இருக்குல்ல, IASல இதை பற்றி மெயின்ஸு ப்ரிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இதை பற்றி நியூஸில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். வளம் குன்றா வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினரின் தேவைக்கான வள இருப்பை, வளங்கள் என்ன பண்ணணும், அவங்கள விட்டுட்டு போகணும், உறுதி செய்வதோடு நிகழ்கால தேவையும் பூர்த்தி செய்து கொள்ளுதல். நம்ம இப்போ இருக்கக்கூடிய தேவை என்னென்ன அர்த்தம், ஒருத்த மட்டும் வாழ்கிறதில்ல, எல்லாத்தையும் வச்சு சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. நிறைய பேர்த்துக்கு செல்வம் போய் சேரலை, அவனுக்கு என்ன பண்ணணும், அந்த வளம்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சி எதிர்கால சந்ததியினருக்கு விட்டுட்டு போகணும். அதை என்னது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். வளம் குன்றா வளர்ச்சியை அடைவதற்கு பொருளாதார வளர்ச்சி, சமுதாய கூறுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய 3 முக்கிய அடிப்படை காரணிகள் ஒன்றிணைப்பது அவசியம். எல்லாத்துக்கும் எல்லாம் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் கிடைக்கணும். சமுதாய கூறுகள் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். பணக்காரனுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிறது. நம்ம ஊரில் என்ன, அது ஜாதி. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த ஒரு கொடுமை இல்லை. இந்த ஜாதிக்காரனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கணும். அடுத்தவனுக்கு என்னடான்னு கேட்டால், நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அவ்வளோதான், நீ போ அனுபவிக்கணும், வேறு வழி இல்லை, முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்கிறானுங்க. தமிழ்நாட்டில் மாறி இருக்குது, ஓரளவுக்கு தான் மாறி இருக்கு, இன்னும் மாறணும். சரியா? வட இந்தியாவில் இன்னும் மாறலை, இன்னும் அப்படியே தான் இருக்கிறானுங்க. நமக்கு பின்னாடி 200 வருஷம் பின்னாடி கிடக்கிறானுங்க. அவனுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து வரானுங்கள்ல, அவனுங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். யோசனையே செய்ய மாட்டான். ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த மண்ணெல்லாம் வெட்டி அங்கே போகிறான்னா போட்டுக்கிட்டே இருப்பான். கல்வி இல்லை அந்தளவுக்கு பின்னாடி இருக்கானுங்க. நீ எப்போ நிறுத்துறான்னு சொன்னால் அப்போ தான் நிறுத்துவான். எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஆடு மாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மாடை என்ன பண்ணும், ஏரில் கட்டி விட்டு ஒன்றுனா அது போல் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க அவனுங்க. கடவுள் பேரை சொல்லி ஜாதி கட்டமைப்பு வச்சு உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது 3 எதோட அடிப்படை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில். இந்த கூறுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. அதன் மூலம் தனி மனிதன் சமூகத்தின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும். சமூகம்னா என்னது, எல்லோரும் சேர்ந்தது தான் சமூகம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எல்லாமே கிடச்சிருச்சுன்னா அந்த சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து, உண்மையான வளம் குன்றா வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் நாம் சமூக, பொருளாதார, சுற்றுச்சூழல் காலனியில் சம அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிலைத்தன்மை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். வளம் குன்றா சமூக வளர்ச்சி, சோசியல் சஸ்டைனபிலிட்டி. திறன் வாய்ந்த குடும்பம், சமூகம், நிறுவனம், நாடு. குடும்பம், நிறையா குடும்பம் சேர்ந்தால் தான் சமூகம். அப்புறம் நிறுவனம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை, அந்த மாதிரி. அப்புறம் நாடு. சமூக நல்லிணக்கத்திற்காகவும் திறம்பட்ட வளர்ச்சிக்காகவும் வரையறுக்கப்பட்ட அளவில் சிறப்பாக இயங்குவதை வளம் குன்றா வளர்ச்சி என்று அழைக்கின்றோம். நல்லிணக்கம்னு புரியுதா? ஆமாம், அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது, அடுத்தவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. வட இந்தியாவில் பாருங்கள், அமித்ஷா முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறான் உட்காந்துக்கிட்டு. உள்துறை அமைச்சர் எத்தனைக்கு இருந்தாலும் மாற்றி அடிச்சுக்குவானுங்க. இவனுங்களை தூண்டி விட்டு அவன் குளிர் காஞ்சிக்குவான். நம்ம ஊரில் பண்ணுறானுங்கள்ல,
இந்த ஜாதிக்கு இவ்வளோ அட்டம் ஊன்னு கத்திட்டு கிடக்கிறான் ஒருத்தன் கூமுட்டையில் அவன் வந்துட்டு பயங்கரமான கிரிமினல். இந்த இளைஞர்களை பிரித்து விட்டு ஜாதியை பிரித்து விட்டு அடிச்சுக்கிட்டு சாகணும் எல்லோரும், அதுக்காக பேசிகிட்டு தர்றான். அப்படி கிடையாது, அதுக்கு பேர் என்ன இல்லை, இதில் வராது. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் சமூக நல்லிணக்கம். எல்லோரும் ஒருத்தன் சண்டை போடாமல் இருந்தால் தான் நாமும் அதேமாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். இல்லை நீ செஞ்ச பாவம் செஞ்ச நீ இவ்வளோ தான் அனுபவிக்கணும், நீ இதை தான் சாப்பிடணும், நல்ல சோறு சாப்பிடக்கூடாது இருந்துச்சு அப்போல்லாம், சரியா? அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. போர்கள், தொடர்ச்சியான ஏழ்மை, பரந்துபட்டு காணப்படும் அநீதி மற்றும் குறைந்த கல்வி வீதம் ஆகியவை நிலைப்படுத்தப்படாத வளர்ச்சி கொண்ட சமூகத்திற்கான அடையாளம். பாருங்கள், போர், தொடர்ச்சியான ஏழ்மை. வட இந்தியா இருக்கா, 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறாம எத்தனையோ பேர் இருக்கான், 50% மேலே இருக்கிறான். பரந்துபட்டு காணப்படும் அநீதி இருக்கா, இந்த ஜாதி ஏன் வீட்லேயே ஆண் பெண் பிரச்சனை, வெளியில் வந்தோம்னா ஜாதி பிரச்சனை, இந்த ஜாதினா இதுதான் அவங்க கிடைக்கணும், இவன் இந்த வேலைக்கு தான் செய்யணும். அது குறைந்த கல்வி வீதம் வட இந்தியாவில் இருக்குது பாருங்கள். எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு என்னது, நிலைப்படுத்தப்படாத வளர்ச்சின்னு அறிகுறிகள். நம்ம நாட்டை தான் திட்டுறானுங்க, அவங்களே தான் எழுதி வச்சுருக்கானுங்க. ஒரு அரசாங்கத்தின் சமநிலைத்திறன் என்பது அண்டை நாடுகளுடன் கொண்டுள்ள அமைதியான பரஸ்பர நல்லுறவிற்கும் அதே வேளையில் குடிமக்களின் தேவைகளை சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பூர்த்தி செய்து நிலைப்படுத்தப்பட்ட வளர்ச்சியை உருவாக்குவது. ஒரு அரசாங்கத்தோட முக்கியமான வேலை என்னது, பக்கத்து நாட்டோட பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாமே கிடைக்க வைக்கணும், அதே நேரத்தில் இயற்கை பாதுகாக்கப்படணும். இந்தியாவில் அப்படியா இருக்குது, அங்கே போய் பாருங்கள். வட இந்தியாலாம் பாவம், சாப்பாட்டுக்கு பஞ்சம். அங்கே என்னது ஒரு வடகிழக்கில் என்ன மாநிலம், மணிப்பூர். நம்ம ஊர்லேயே சண்டையை மூட்டி விட்றானு, எல்லாம் இவனுக்கு பண்ணுற வேலை தான், அங்கே உள்ள வளங்களை கொள்ளையடிக்கிறது. அது நல்ல அரசாங்கமா? சார், அரசாங்கத்தின் சமநிலைத்திறன் என்பது. அடுத்தது வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி. இது சமூகம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது. இது வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி, எல்லாத்துக்கும் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் போதுமான அளவு கிடைக்கணும். ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, இந்தியாவிலே 2 மாநிலத்தில் தான் 99% எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிது. 3 நேரம் சாப்பிட்றான். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. அங்கே கம்யூனிசம், இங்கே திராவிடிசம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் சனாதனத்தை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கிறானுங்க, அதனால தான் அவனுங்களாம் அப்படி இருக்கானுங்க, சரியா? ரைட். பூமியில் வாழும் மக்கள் தங்களுடைய தேவைக்கு அதிகமான வளங்களை பயன்படுத்துகிறார்கள். ஒரு சிலர் இங்கேயே நம்ம ஊர்லேயே ஒரு குரூப்பு தேவைக்கு இல்லாமல் அதிகமாக பயன்படுத்துகிறான், ஒரு குரூப்புக்கு சாப்பாட்டுக்கு வெளியெல்லாம் சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறான். கேட்டால் பாவம், நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவன்றான். சிறந்த பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி அடையலாம். 70லேயே பண்ணாங்க, சொல்லியிருப்போம். 1970லேயே ஒரு மாநில அரசாங்கம் சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் பொது விநியோக திட்டம் கொண்டு வந்து நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணி குடோனில் ஸ்டோர் பண்ணி ரேஷன் கடை எல்லா ஊருக்கு கொண்டுட்டு வந்து 70ல் தான் நடக்குது. அங்கே தான் மாற்றமே. தமிழ்நாடு இன்றைக்கி ஏன்டா இப்படி ஆச்சுன்னா அதுதான். அதை பார்த்துக்கிட்டு வயிறில் அடிச்சுக்கிட்டானுங்க, ஐயோ இவனுங்கெல்லாம் நாள் பயங்கரமாக கொண்டு வரானேன்ட்டு. அப்புறம் அந்த டீமில் இருந்த ஒரு கருப்பாடை பிரித்து விட்டானுங்க, டே ரைடு விட்டுருவேன், நீ கட்சியை பிரிச்சுட்டு வந்துடு இப்போ மாதிரியே. அப்போ தான் பிரியும், 2ஆக பிரியும். எல்லாம் வயிற்றுச்சல். இது வயிற்றுச்சல் இப்போ எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வரான். அப்புறம் நம்ம சொல்கிற சனாதனம்லாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. கட்சி தான் வேறு, பட் எல்லாம் இங்கேயும் ஒன்று தான், அங்கேயும் ஒன்று தான், சரியா? ரைட். வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி அவங்க சொல்கிறாங்க, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேறு எக்ஸ்ட்ராலாம் சொல்லலை. இங்கே ஒன்று சொல்கிறான், வெளியில் ஒன்று செய்கிறானுங்க. வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி, நல்ல ஆரோக்கியம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குதா? அதெல்லாம் அங்கே போட்டு அடித்தலாம், 70ல் போட்டு அடித்தலாம், சும்மாலாம் கிடையாது. அதை இன்றைக்கி புத்தகத்தில் போட்டிருக்கான். வளம் குன்றா பொருளாதார வளர்ச்சி, நல்ல ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் சமநிலையும், சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படக்கூடாது, பொருளாதார வளர்ச்சியும் உறுதி செய்கிறது. பொருளாதார வளர்ச்சின்னா என்னது? எல்லாத்துக்கும் உணவு, உடை, இருப்பிடம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு உணவு, அதுதான் பெரிய விஷயம். அப்படி அந்த மாதிரி ரேஷன் அரிசி இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்து வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஆய்வுன்னு போனோன்னே எவன் செஞ்சு கொடுத்தானே அவனே திட்டுறான் உட்காந்துக்கிட்டு. அறிவு இல்லை, அறிவின் மேல் திட்டுறான். யாரெல்லாம் இந்த வேலையை செஞ்சானோ அவனை திருடன்றான், அதுன்றான், இதுன்றான், எல்லாம் சொல்லிக்கிறோம். என்ன நரேந்திரராஜ், ஆமாவா? ஆமாம். அடுத்தது இல்லை, சமூகத்தை சொல்கிறேன். அறியாமை, அவனோட அறியாமை என்ன பண்ணுறது, பாவம். அதுதான் உண்மையான அறிவு. இதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும், படித்தோம்னா தானே அடுத்த லெவலு. வளம் குன்றா சுற்றுச்சூழல் வளர்ச்சி. இப்போ வளம் குன்றா சமுதாயம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்.
பொருளாதார வளர்ச்சி, உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் போதுமான அளவு கிடைக்கும். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது சமூக வளர்ச்சி. போதுமான அளவு உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் கிடைக்கணும். அதே நேரத்தில் இயற்கையை பாதிக்கக்கூடாது. அது என்னது? பொருளாதார வளர்ச்சி. அடுத்து என்னது? சுற்றுச்சூழல் வளர்ச்சி. வளம் குன்றா சுற்றுச்சூழல் வளர்ச்சின்னு வரையறுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தரத்தின் அளவை உறுதி செய்தல். இப்போ வளிமண்டலத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சிஜன் இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோ தான் இருக்குன்னா அதுக்கு மேலே வந்துடக்கூடாது. ஒரு நாட்டோட லேண்டில் காடுகள், மரங்களோட அளவு இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா அத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும். அதான் சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், 21 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்தோடனே எவ்வளோ பர்சன்டேஜ்? 17-18% தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் காடுகளோட பரப்பு. அதை 30 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான வேலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த எக்கனாமிஸ்ட்டுகள் கொடுத்த வரையறை தான் அதெல்லாம். சரியா? அந்த மாதிரி. மற்றும் மனித இனத்திற்கு ஏன் பெண்களுக்கு இலவச இது கொடுக்குறாங்க? பஸ்ஸில் போயிட்டு வான்னு ரொம்ப காலமாக முடக்கி வச்சுருக்காங்க பெண்களை. காசு இல்லை அவங்கள்ட்ட. அதனால தான் அதான் இலவச பஸ் 1500-2000 வருஷமாக. அப்புறம் காலேஜுக்கு போய் படி, அறிவை வளர்த்துக்கோ. சும்மா போயிட்டு இது ஸ்டைல் பண்ணி எடுத்துடுறதில்ல. இங்கே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அறிவை வளர்த்துக்கிட்டால் உன்னோட என்னது, நீ உனக்கு பிடிச்ச வேலைக்கு போகலாம். ஐஏஎஸ் ஆகணும் விருப்பம்னா போகலாம், டீச்சர் ஆகணும் விருப்பப்பட்டால் போகலாம். இல்லை அதெல்லாம் வேண்டாங்க, நான் ஸ்வீப்பராக தான் போவேன், பிடிச்சிருக்கா அந்த வேலைக்கு போகலாம், எது வேணாலும் போகலாம். அதுக்கு தானே பண்ணுறான், மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. சரியா? யாருக்கு? காலேஜுக்கு போகிற பெண்களுக்கு. இதெல்லாம் எதுக்கு? அவங்களும் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் மேலே கொண்டுட்டு வரணும். அதுக்கு தான். சரி. மற்றும் மனித இனத்திற்கு தேவையான தரமான இயற்கை வளங்களை தொடர்ந்து அளிப்புதல். எப்போதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் இடர்பாடுகள் தவிர்க்க முடியுமோ அப்போதெல்லாம் தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இப்போ நான் சொன்னது பெண்களுக்கு இது என்னது? சமூக வளர்ச்சி. வளம் குன்றா சமூக வளர்ச்சி. அதை பெண்கள் உணர்ந்து என்ன பண்ணணும்? அந்த பணத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். அறிவை வளர்த்துக்கிட்டு குடும்பத்தை நல்லா ரன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆகும்னு சுற்றக்கூடாது. அதுவும் இருக்குது. சரியா? அதை கல்வி கற்றுக்கிட்டோம்னா அதை செய்ய மாட்டோம். ஆமாம். அடுத்தது மாணவர்கள் செயல்பாடு. அதை நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. வளம் குன்றான் நிலை அவசியமானது ஏன்? அப்போ தான் நாளைக்கு நம்ம சமூகத்தினர் தான் வாழ போகிறான். அடுத்த மனித இனம் வரப்போகுது. யார்? உங்கள் வாரிசு தான் வரப்போகுது. அவன் வாழணும். அப்போ வளம் குன்றா வளர்ச்சி இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ நம்ம கூட வாழ்கிறவன் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். இப்போ நான் சந்தோஷமாக இருக்குன்னா நான் மட்டும், என் குடும்பம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும். என் பக்கத்து வீடும் சந்தோஷமாக இருக்கணும். இல்லை என்ன பண்ணுவான் அவன்? இங்கே கொள்ளையடிச்சிட்டு போவான். அப்போ எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். இயற்கையை பாதித்தாலும் பிரச்சனை, பக்கத்தில் பாதித்தாலும் பிரச்சனை தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் கிடைக்க வைக்கணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். என்ன பண்ணுறோம்? பிளாஸ்டிக்லாம் பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி டிச்சில் போடுறான். டிச்சில் அவ்வளோ போகுது. அதான் சொன்னேன்ல, அங்கே ஏஆர் லைன்லேருந்து அங்கே ஃபுல்லாக ஏஆர் வீடு தான் இருக்குது, போலீஸ் குவார்ட்டர்ஸு. அங்கேருந்து டிச்சி வருது, அது ஃபுல்லாக அவ்வளோ கிடக்குது. வாட்டர் பாட்டிலு எல்லாம் இந்த மாதிரி படித்து போலீஸ் ஆனவங்க தான். இதுவே அப்படி நிலமை இருக்குனாக்கா மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்? வெள்ளம் வரும். அப்புறம் நீ தான் போய் நோண்டிகிட்டு இருக்கணும். உன்னை தானே கூப்பிடுவாங்க, போலீஸ்காரங்கள் தானே கூப்பிடுவாங்க. அதான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏதோ படிக்கிறோம், அங்கே போய் வாந்தி எடுக்கிறோம், மார்க்கு டாப்பில் எடுத்தோன்னே வேலைக்கு போயிடுறோம். அங்கே போய் எப்படி இருக்கும்? ஒன்றும் விளங்காது. சரியா? விளங்குமா? ஒன்றும் விளங்காது. அப்புறம் நாடு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். நல்லவனை அப்புறம் கெட்டவனாக்கும், கெட்டவனை நல்லவனாக்கும். என்ன காரணம்? அறியாமை. இந்த பாடம் முடிஞ்சா கொஷின் சால்வ் பண்ணுங்க. அங்கேயே வரும்பொழுது எல்லாம் என்னென்ன கொஷின் வரும்னு சொல்லிட்டேன். சரி, சொல்லுங்கள் பார்ப்போம். வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளும் டேஸ் என்கிறோம். என்னது? சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட். ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம். மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவர கல்வி. அதிலே அர்த்தம் இருக்குது. மக்கள் டெமோகிராஃபி, இங்கிலீஷில் டெமோகிராஃபி. விலை மதிப்புமிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது டேஸ், சுரங்கவியல், மைனிங் இங்கிலீஷில்.
பொருளாதார நடவடிக்கைகள் இரண்டாம் நிலை தொழில் மூலப்பொருளிலிருந்து டேஷை உற்பத்தி செய்கின்றன. இரண்டாம் நிலை தொழில் மூலப்பொருளை என்னவா மாற்றுவாங்க? முடிவுற்ற பொருளாக மாற்றுவாங்க. ரா மெட்டீரியல் இன்ட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். கதை சொன்னல, கதையை கேட்குறீங்களா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியலன்னு அர்த்தம். அப்படின்னா புரியலாம் கேளுங்க. ரா மெட்டீரியல் இன்ட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். பஞ்சை துணியாக நூலாக மாற்றுறது, துணியாக மாற்றுறது. ஓகேவா? அதான் முடிக்கப்பட்ட பொருள். ஒளிபெருக்கி ரியோடி ஜெனிரோ. சிலுவை வடிவ குடியிருப்பு. படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம். படுக்கை அடுக்குன்னா ரெண்டாவது அடுக்கு சேர்றான். ஸ்ட்ராட்டோஸ்பியர். அடி அடுக்கு, படை அடுக்கு. அதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான். என்னது? ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரெண்டாவது அடுக்கில். கேடயம் எதுலேருந்து நம்மளை பாதுகாக்குது? அது யூவி ரேஸ், புற ஊதாக்குதலேருந்து. ஹை ஃப்ரீக்குவென்சி புற ஊதாக்குது. நல்லா புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணாதீங்க. லோ ஃப்ரீக்குவென்சி நல்லது. எதுக்கு நல்லது பார்த்திபன்? அதாவது நம்ம ஸ்கின்னில் வந்து பட்டாக்க என்ன ஆகும்? ஸ்கின்னு விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஹை ஃப்ரீக்குவென்சி கேன்சர் உண்டு பண்ணும். அது பிடிச்சிக்குது. எது? ஓசோன். எங்கே இருக்குது? ரெண்டாவது அடுக்கில் இருக்குது. O3. ஒவ்வொன்றும் கேள்வி. அப்போ ரெண்டுமே கரெக்டு. இதுக்கு இது கரெக்டு. இதுக்கு சரியான காரணம், கூற்றுக்கு சரியான காரணம். மூன்றாம் நிலை தொழிலில் பொருட்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகள் உறுதுணையாக உள்ளது. கரெக்டு. தொழில் அதாவது உழைப்பு, போக்குவரத்து, இன்சூரன்ஸு, அப்புறம் அந்த பெட்டங்கள்லாம் இருக்குல்ல, பாதுகாப்பு, குடோன், அதெல்லாம். மூன்றாம் நிலை தொழில்கள் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகின்றனர். அப்படிலாம் சொல்ல முடியாது. இது ஒன்று மட்டும் கரெக்டு. ஆமாம், சாதகமாக செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாகனத்துலலாம் என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. நிலக்கரி அடித்தோம்னா என்னது? மின்சாரம் தயாரிப்பில் அங்கே நைட்ரஸ் ஆக்சைடு சல்ஃபர் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு. அப்படிலாம் இல்லை. இது மட்டும் கரெக்டு. அவ்வளோதான். இதோட இந்த பாடம் ஓவர்.